செல்வ வளம் மற்றும் நேர்மறை ஆற்றலை ஈர்க்க உதவும் தன ஆகர்ஷண மூலிகைகள் மற்றும் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து பூஜை பொருட்களும் இப்பொழுது poojaproduct.com இல் கிடைக்கும். இன்றே ஆர்டர் செய்து உங்கள் வீட்டில் ஆன்மீக நிறைவையும் செல்வ வளத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். யார் மகாபிரியவா? அது கொஞ்சம் விளக்கமா எங்க நேயர்களுக்காக சொல்லுங்க. இந்த பிரபஞ்சத்துல போன நூற்றாண்டு இந்த நூற்றாண்டுல நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் நடமாடும் தெய்வம். நல்ல மனுஷனா உலகத்தில் ஒருத்தன் வாழ்ந்துட்டான்னா அவனை உலகம் தானாவே தெய்வமாக வசதி கொண்டாட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்றார் இல்லையா? அந்த வள்ளுவரோட குரலுக்கு ஒரு வடிவம்னா காஞ்சி மகாபெரியவர். ஒரு நாள் மேகம் இருந்தது, மழை வர மாதிரி இருந்ததுன்னா அவர் போன சொன்னாலே மேகங்கள் போயிடுவாங்க. உண்மையா? சூரிய தரிசனம் பண்ணணும்னா பொங்கல் அன்னைக்கு சூரியனை பார்க்கணும்னா மேகமூட்டமா இருக்கு அப்படின்னா, அதுவும் பகல்ல பட்ட பகல்ல இவர் வந்துட்டு சூரியனை தரிசனம் பண்ணுமே அப்படின்ட்டு இப்படி நிமிர்ந்தார். அடுத்த நிமிஷம் மேகம் விளையத்து சூரியன். பக்தர்கள் அவருக்கு தொடர்ந்து கடிதம் எழுதுறது ஒரு வாடிக்கையா வச்சிருந்தாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அந்த கடிதத்தை வாங்கி பிரிச்சு படிக்கிறதுக்கு முன்னாடி இதுல இவர் இந்த விஷயத்தை பத்தி தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு பெரியவர் சொல்லிடுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். இந்த லெட்டர்ல எழுதி அதை படிச்சுட்டு தான் பார்த்துட்டு தான் சொல்லணுங்கிறது இல்லை. நீங்க போய் நின்னாலே உங்க மனசுல என்ன ஓடுறது அப்படிங்கிறது தானே தெரியும். பெரியவா, அவளுக்கு என்ன நல்லதுன்னு தோணுதோ உங்களுக்கு அதை பண்ணுங்க பெரியவா. எதுவாக இருந்தாலும் அதை தாங்குற சக்தியும் பக்குவம் எங்களுக்கு கொடுங்க, அதுதான் எனக்கு வேணும் பெரியவா அப்படின்னு இதுதான் வேண்டிட்டு. அவள் நெல்லிக்காவும் சாப்பிட்டா, எலுமிச்சம்பழ ரசம் சாப்பிட்டா. சண்டே அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறோம், மண்டே அன்னைக்கு ஆப்ரேஷன் அப்படின்னு சொன்னான். எங்கள் கையில் கிடையாது, நீங்கள் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கணும், இதே வார்த்தை டாக்டர் சொல்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் ரொம்ப எஃபர்ட்ஸ் எடுத்தாங்க டாக்டர்ஸ். தேர்ட் டைம் என்னெல்லாம் ப்ராப்ளமேட்டிக் இருந்ததோ எல்லா ப்ராப்ளத்தையும் வச்சுண்டு ஆப்ரேஷன் பண்ணா. கிட்டத்தட்ட 11 மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணா. சாயந்தரம் 5 மணிக்கு டாக்டர் வந்து ஷீ இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர், ஒன்றும் கவலைப்படாதீங்கோ, நல்லபடியாக இருக்கா, ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சது அப்படின்னு. மகாபெரியவா எனக்கு நிறைய பர்சனலாகவே நிறைய பண்ணி கொடுத்துருக்காரு. 4 மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு சொல்கிறேன். சனீஸ்வரன் கோவிலில் சேவகனாக மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். பட் கும்பாபிஷேகம் சமயத்தில் எனக்கு பாம்பே போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்தது. இப்போது மகாபெரியவாள்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னேன், எனக்கு கும்பாபிஷேகத்துக்காக இவ்வளோ ஒர்க் பண்ணுறோம், சாரி நான் ரொம்ப எமோஷனாக, கும்பாபிஷேகத்துக்காக இவ்வளோ ஒர்க் பண்ணுறோம், பட் எனக்கு சாரி. பரிகாரஸ்தலம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். மகாபெரியவா இந்த ஒரு வார்த்தையை கேட்கும் பொழுதே நமக்குள்ள எவ்வளவு இன்பம் வருது. அவர் செய்த அற்புதங்களும் அதிசயங்களும் 1-2 கிடையாது, நிறைய இருக்கு. அந்த நிறைய விஷயங்களை பத்தி இன்னைக்கு கொஞ்சமா பேசுறதுக்காக மகாபெரியவாவுடைய டிவோட்டிஸ் எல்லாரும் இணைஞ்சிருக்காங்க. பெரியவர்களுக்கு வணக்கம். 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 மகாபெரியவா அப்படின்னு சொல்லும் பொழுதே அவர் வெறும் மதத்தை சார்ந்தவர் அப்படின்ற விஷயம் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாமே செய்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. யார் மகாபெரியவா? அது கொஞ்சம் விளக்கமா எங்க நேயர்களுக்காக சொல்லுங்க. ஸ்ரீ குருபியோ நமஹ. இந்த பிரபஞ்சத்துல போன நூற்றாண்டு இந்த நூற்றாண்டுல நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். வெறும் பொக்கிஷம்னா அது ஒரு மெட்டீரியலாக நம்ம பார்க்கக்கூடாது. மனிதாபிமானத்தோட கடைசியில் இருக்கிறவனையும் அவனை அப்படி கை தூக்கி விடணும், மேலே தூக்கி விடணுங்க கூடிய அது செஞ்சு காமிச்ச நடமாடும் தெய்வம். இதுக்கு மேலே வள்ளுவர் சொல்றார், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரியம் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்றார். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு நல்ல மனுஷனாக உலகத்தில் ஒருத்தன் வாழ்ந்துட்டான்னா அவனை உலகம் தானாகவே தெய்வமாக வசதி கொண்டாட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அந்த வள்ளுவரோட குரலுக்கு ஒரு வடிவம்னா காஞ்சி மகாபெரியவர். ஏன்னா அவர் ஒரு மத தலைவர், ஒரு மடாதிபதி அப்படிங்கிறதையும் தாண்டி எப்படி ஒரு நல்ல மனிதனாக அவர் வாழ்ந்தார், அத்தனை பேர்கிட்டையும் அன்பாக எப்படி இருந்தார். அதனால்தான் இன்றைக்கும் மகாபெரியவர் அப்படின்னா அவரை பார்த்தவாளும் சரி பார்க்காதவாளும் சரி, அவரை நினச்சாலே ஒரு புல்லரிக்கிறது, கண்ணில் தண்ணி வருது அப்படின்னா எப்படி வரும்? என்ன பண்ணார் அவர்? நமக்கு எதான தினம் 1000 ரூபா பணம் கொடுத்தாரா? எதானு பண்ணார்? மெட்டீரியலிஸ்ட்டுக்கு எதானு நமக்கு லாபம் கிடைக்கிறதா? அதெல்லாம் அங்கே பார்க்கல. என்னமோ அவர் பேரை கேட்டால் அவரை நினச்சாலே நம்மளால்
ஒரு புல்லரிக்கிறது, ஒரு உணர்வு நமக்கு வருது அப்படின்னா, அன்பு மேலிடுதுன்னா அந்த உண்மையான அன்போட வடிவம். அன்பே சிவம் அன்பே சிவம் சொல்கிறார் இல்லையா, அது 100% சத்தியம் அப்படிங்கிறது பெரியவரை நினைக்கிற வாழ்க்கையே தெரியும், அந்த அனுபவம் கிடைச்சிரும். அதுதான் மகா பெரியவர். நீங்கள் சொல்லுங்கள். காகுஸ்தனே காமகோடி அப்படின்னு ஒரு வாக்கியம். காகுஸ்தன் அப்படின்னா ராமச்சந்திரமூர்த்தி. ராமச்சந்திரமூர்த்தி இந்த பூலோகத்தில் மனுஷனாக பிறந்தால் எப்படி இருக்கணும்னு வாழ்ந்து காமிச்சார். மகாவிஷ்ணுவோடைய அவதாரம் அவர். சுவாமி மாதிரி இல்லை அவர். ஒரு மனுஷனாக பிறந்தால் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, எப்படி இருக்கணும், சகோதரனோட எப்படி இருக்கணும், அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு எப்படி இருக்கணும், அப்பா அம்மாட்ட எப்படி கைங்கரியம் பண்ணணும், மாமா இருக்குன்னு சொன்ன மாதிரி தன்னுடைய பத்னிகிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்னு வாழ்ந்து காமிச்ச ஒரு மகான். காகுஸ்தனே காமகோடி அப்படின்ட்டா. நம்ம ராமனை பார்க்கல, புராணம் படிக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் அப்பேற்பட்ட சாட்சாத் அவதார மூர்த்தி நீ மகாபரிவா அப்படின்னாக்கா அது ஈடே ஆகாது. வாழ்ந்து காமிச்சார் எப்படி மனுஷன் இருக்கணும் அப்படின்ட்டு வாழ்ந்து காமிச்ச ஒரு தெய்வம், நடமாடும் தெய்வம். இன்றைக்கும் சொல்லிட்டு இருக்கோம், எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா, சொல்லிடும். ஒரு சத்தியமான வார்த்தை அது, காகுஸ்தனே காமகோடி. ஸ்ரீகுருபியோ நமஹ. ஸ்ரீகுரு சரணம். மகாபரிவா அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்கிறச்சே நமக்கு வார்த்தை தடப்படுது. ஏன்னா அந்த ஆனந்தத்தை எல்லாமே அனுபவிச்சுட்டு இருக்கோம் இன்னும் அப்படின்னு சொல்ல தான் சொல்லுவோம். எத்தனையோ பேருக்கு பாமர மக்களுக்கு நான் சொன்ன மாதிரி குலதெய்வமே தெரியாதவங்களுக்கெல்லாம் என்ன குலதெய்வம், எந்த வடிவில் இருப்பாங்க, எந்த இடத்துல இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அந்த குலதெய்வ வழிபாடுடைய முக்கியத்துவத்தெல்லாம் பெரியவா எடுத்து சொல்லி, எங்கேயோ கிராமத்தில் மட்டும் இல்லை பாமர மக்கள் என்ன சொன்ன மாதிரி கடல்களில் இருக்கிறவங்களுக்கும், ஏன்னா அவெல்லாம் நான் கேட்டு தான் தெரிஞ்சிருக்கேன், அண்ணாவுடைய உபன்யாசம் கேட்டு தான் தெரிஞ்சிருக்கேன். அப்போது அதோடைய குலதெய்வடைய வழிபாடு முறைகள் எப்படி, என்ன குலதெய்வம் எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத முதல் கொண்டு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் சொல்லி அவங்க அதை கண்டெடுத்து அதை பரம்பரையாக வழிபடணும் அப்படின்ற ஒரு முறையெல்லாம் பெரியவாக எடுத்து சொல்லி இதுவும் தெரிஞ்சு அது அந்த குறையெல்லாம் தீர்த்து அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்றது அடிச்சு பெரியவோட அனுகிரகம் தான் காரணம். இதுக்கு மேலே காரணம் என்ன சொல்கிறது பெரியவா. மகா பெரியவர் பற்றி நான் சில கேள்விகள் எடுத்திருக்கேன், அதெல்லாம் பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். மகா பெரியவா தினமும் சூரிய நமஸ்காரம் செய்கிறது. ஒரு நாள் மேகம் இருந்தது, மழை வர மாதிரி இருந்ததுன்னா அவர் போன சொன்னாலே மேகங்கள் போயிடுவாங்க, உண்மையாவா? சூரியன் மேகம் மட்டும் இல்லை, ஞானிகளோட பவரே தவ வலிமை அப்படின்னாலே நம்ம புராணங்கள்லாம் பார்க்குறோம். விஸ்வாமித்திர அப்படின்னு ஒரு இந்திராதி லோகத்தையே சிருஷ்டி பண்ணார் அப்படின்லாம் இந்த புராண கதையெல்லாம் கேட்குறதே நமக்கு இது ஒரு பெரிய ஏதோ எழுதி வச்ச பொருட்டு ரீல் அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனால் அதெல்லாம் உண்மை அப்படிங்கிறது கண்ணெதிர்க்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காஞ்சி பெரியவரோட வாழ்க்கையை பார்க்குறதே தெரியுது. ஒரு பொங்கலுக்கு சூரியனுக்கு வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. காஞ்சி மடத்தில் அந்த வழிபாடு நடக்கிறது. ஒரே மேகமூட்டமாக இருக்குது, பூஜை பண்ணியாச்சு, சூரிய தரிசனம் பண்ணணுன்னா பொங்கல் அன்றைக்கி சூரியனை பார்க்கணுன்னா மேகமூட்டமாக இருக்குது அப்படின்னா, அதுவும் பகலில் இவர் வந்துட்டு சூரியனை தரிசனம் பண்ணுமே அப்படின்ட்டு இப்படி நிமிர்ந்தார். அடுத்த நிமிஷம் மேகம் விளையத்து சூரியன். இது எப்படி அப்படின்னா, அவர் மழை வான்னா வரும், நெல்லுன்னா நிற்கும், சூரியனை வெளியில் வான்னா வரும், பகலில் இரவில் உதிக்கணுமா உதிக்கிறதுக்கு தயாராக இருக்கும். காரணம் என்னென்ன, தவ வலிமையினால் சத்தியம், யார் ஒருத்தட்ட சத்தியம் இருக்கோ நேர்மை இருக்கோ, அவர்கள் பொய்யே பேசாத உண்மையே பேசுகிறாளோ உண்மையாக இருக்காளோ அவள் இயற்கையெல்லாம் அவளுக்கு கட்டுப்பட்டு நடக்கும். இதுதான் அதில் உள்ள தாத்பரியம். அதனால் அவர் கண்ணெதிர்க்கு அவர் இருந்ததுனால, அப்படி சத்தியவானாக இருந்ததுனால, சத்தியசந்தனாக இருந்ததுனால அவருக்கு சூரியனை அவர் வான்னா வருதா இல்லை, சந்திரன் வான்னா வருதா இல்லை, மழை பெய்யினா பெய்யறதா, இதெல்லாம் ஒரு பெரிய காரியமே இல்லை, பெரிய விஷயம் இல்லை அவரை பொறுத்த வரைக்கும். நமக்கு வேணால் அது மிராக்கிளாக இருக்கலாம், அதிசயமாக இருக்கலாம். இப்படி ஒரு தரம் இல்லை, 2 தரம் இல்லை, பல சந்தர்ப்பங்களில் நடந்திருக்கு. இவர் பௌர்ணமியில் சந்திரனை பார்க்கணும் அப்படின்னா அன்றைக்கி மூடி இருந்ததுன்னா இவர் போய் மேலே இருந்து பார்த்துட்டு சந்திர தரிசனம் பண்ணணும்னு இவர் சஹஸ்ரநாமம் ஆரம்பித்தார்னா, லலிதா சஹஸ்ரநாமம் ஆரம்பித்தா சந்திரன் தானே மேகம் விலகி சந்திரன் பூர்ண நிலவுக்கு தெரியும். இப்படி பல நாட்களில் பல சந்தர்ப்பங்களில் நடந்திருக்கு. அதே மாதிரி பக்தர்கள் அவருக்கு தொடர்ந்து கடிதம் எழுதுறது ஒரு வாடிக்கையாக வச்சிருந்தாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அந்த கடிதத்தை வாங்கி பிரித்து படிக்கிறதுக்கு முன்னாடி இதில் இவர் இந்த விஷயத்தை பற்றி தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு பெரியவர் சொல்லிடுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். இது உண்மையா? போன கேள்வி சூரியனை பற்றி சொன்னேன்.
சூரியம் சுந்தரலோகநாதம் அமிர்தம், வேதாந்த சாரம், சிவம் ஞானம் பிரம்மமயம், சுரேசம் அமலம், லோகைக சித்தஸ்வயம், இந்திராதித்யராயும் சுரவரும் தேலோக்கிய சூடாமணி, பிரம்மா விஷ்ணு சிவஸ்வரூப ஹிருதயம் வந்தே சதா பாஸ்கரம். இது ஒரு பலமுறை கேட்டால் நமக்கு அர்த்தம் தெரிஞ்சு போயிடும். அதனுடைய அந்த ஸ்லோகத்துக்கு பிரமாணமாக காமிக்கணும்னா காஞ்சி மகா. அந்த சூரிய வம்சம் அவர் சொன்னார் ராமர் அப்படின்னார், சாட்சாத் சூரிய வம்சம். அவங்க பக்தருடைய அனுபவம் வரும்போதே ஆதிசங்கர் பார்த்தால் பிரஷ்ன உத்தர ரத்ன மாளிகான்னு இருக்கார். கேள்வியே கிடையாது, அந்த கேள்வியிலே பதில் இருக்கும். சாதாரணமாக எல்லாருக்கும் அது புரியும். அது மாதிரி வேதம் சொல்கிறது, சக்ஷுஷோகேதே மனசோகேதே, நீ எதை பார்க்கிறாய், எதை மனதில் வாங்கிக் கொள்கிறாய், அதுதான் அங்கே எழுத போகிறது. இவருக்கோ எல்லாமே இவர் வசம், நாம அவர் வசம். எப்படி இந்த லோகைக சித்தஸ்வயம், அது வார்த்தைகளால் ஆதிசேஷனுடைய அவரை வர்ணிக்க முடியாது. அவர் புகழ் பாடலாம், அவரை நினைச்சுக்கலாம். நினைத்த மாத்திரத்தில் நம்முடைய துக்கங்கள் எப்படி அந்த சூரியன் பனி இருட்டு எல்லாம் சொல்கிறோம் இல்லையோ, அது மாதிரி ஸ்மரண மாத்திரேன கடந்த நூற்றாண்டில் வாழ்ந்து நமக்கு வழிகாட்டி நிறைய சிஷ்யாவை உருவாக்கி அவர் சென்ற பாதையில் செல்லும்படி அதே சிஷ்டம் ஆச்சாரம் கொண்டு வந்த அந்த மகா. அதனால் இதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. அவருக்கு தெரியாததுங்க, ஆனால் அவர் அதை எந்த இடத்துலையும் எனக்கு தெரியுங்கிறது காமிச்சிக்க மாட்டார். ஓ அப்படியே சொல்லிக்கிறா போல் இருக்கு. பிரச்சனைன்னு யாராவது ஒருத்தன் வந்தான்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு யார் பிரச்சனை சொல்கிறானோ அவனுக்கு முன்னாடியோ இல்லை கொஞ்சம் நேரம் அங்கே உட்காரு போகிறோமா அப்படின்னா இன்னொருத்தருக்கு வந்துடுவார். அந்த அளவுக்கு ஒரு தபஸ்வி. அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் சந்தித்து அவருடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய வாய்ப்பு எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொன்னான பாக்கியம். அதில் இன்னொரு அவர் அண்ணா சொன்னார், இன்னொரு என்ன அப்படின்னா, நீங்கள் லெட்டரில் எழுதியிருந்தால் படித்து பார்த்துட்டு தான் அவர் சொன்னவங்கிறத படிக்கிறதுக்கு முன்னாலேயே சொல்லிவிடுவார் அப்படின்னு ஆச்சரியமாக ஒன்று சொன்னேன் இல்லையா. இந்த லெட்டரில் எழுதி அதை படிச்சுட்டு தான் பார்த்துட்டு தான் சொல்லணுங்கிறது இல்லை. நீங்கள் போய் நின்னாலே உங்கள் மனசில் என்ன ஓடுறது அப்படிங்கிறது தானே தெரியும். அதாவது இங்கே பாரிஸில் ஒரு தம்பதிகள் கிளம்பி அவரை தரிசனம் எடுத்து காஞ்சிபுரத்துக்கு போகிறா. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் தேனெல்லாம் எடுத்துன்னு போவார். அந்த அம்மா பிள்ளை 2 பேரும் போகிறா. இந்த அம்மாவுக்கு ரொம்ப பெரியவாள்கிட்ட பக்தி, பிள்ளைக்கும் பக்தி தான். தேன் பாட்டிலாக எடுத்துன்னு போய் கொடுக்குற வழக்கம். கொடுத்தே பிள்ளை சொல்கிறார், அம்மா நீ தேன் எடுத்துன்னு போ, பெரியவாளுக்கு வேண்டான்னு சொல்லலை, அதுக்காக இப்படி பாட்டிலாக இத்தனை எடுத்துன்னு போறீ, இது அத்தனைங்க மடத்தில் யூஸ் பண்ணுறாளா, அது அங்கே இல்லை, எங்கேயானு வீணாக போகிறதா தெரியாது. ஸோ அதனால் நீ ஒரு பாட்டிலாக எடுத்துன்னு போய் ஒரு தரம் போகிறதே அப்படிங்கிற. இந்த புள்ள சொன்னானேன்னு அடுத்த தரம் போகிறதே ஒரு பாட்டில் எடுத்துன்னு போகிறா. அன்றைக்கின்னு பார்த்தா புள்ளையும் கூட போனார். போனால் கொண்டு வச்சோன்னே இவர் சொல்கிறார், ஏன் ஒரு பாட்டில் போகிறோம்ட்டானோ முரளி. எப்போவோ எங்கேயோ திருவல்லிக்கேணியில் பிள்ளையும் அம்மாவும் பிள்ளையும் வீட்டில் பேசியிருந்தது. அடுத்த தரம் இவ போகிறதே, எப்பொழுது இன்றைக்கி நிறையா கொண்டுருவியே, ஒரு பாட்டில் போகிறோம்னானோ முரளி அப்படின்னு. அதனால் இப்போவும் என்ன பண்ணுவார் இந்த முரளின்னர், அதிஷ்டானத்தில் அவர் சமாதியில் இருந்தால் கூட இந்த வம்பே வேண்டாம், அதனால் நம்ம எங்கேயோ பேசியிருந்தாலே அவரை உடனே டெலிபதி வேலை செஞ்சுடுறது. அதனால் இப்போ போனால் கூட நிறையா பாட்டிலே எடுத்துகிட்டு போவாங்க. இதுதான் இன்றைக்கி அதிஷ்டானத்துக்கு போனாலும் அவர் ஒரு பாட்டிலுக்கு மேலே தான் எடுத்துகிட்டு போகிறார். ஏன்னா பயம், அன்றைக்கி ஒரு கேள்வி கேட்டதில்லை. இப்போ தான் ஸ்கேன் எக்ஸ்ரே எல்லாம் சொல்கிறோம். மனுஷன் அவன் நடந்து வர்றதை பார்த்துட்டு கூட பக்தனை கொஞ்சம் தவிக்க விடுவார். கடைசி கூட்டம் இருக்கும், தரிசனம் கிடைக்குமா கிடைக்காதான்னு. அதையெல்லாம் அப்படியே இந்த ஃப்ளாஷ் ஆகிறத மாதிரி அவருக்கு ஸ்பிரிச்சுவல் தொண்டரை கூப்பிட்டு, அணுக்க தொண்டரை கூப்பிட்டு அங்கே இருக்கார், அவரை கூப்பிடுவார். நமக்கு தரிசனம் கிடைக்குமா இந்த கூட்டத்தில்னு ஏமாந்தவங்கள்லாம் உண்டு. அத்தனை பேருக்கும் அப்படி ஒரு அனுகிரக மூர்த்தி. அதெல்லாம் அனுபவிச்சிருக்கோம். அதை இந்த மீடியா வாயிலாக சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறோம். நினச்சா போதும் அவருடைய அனுகிரக சக்தி நம்ம அப்படின்னா அதான் அத்வைதம். அவர் வேற இல்லை, நாம் வேற இல்லை. அந்த ஒரு மனோபாவம், அந்த பக்குவம் அதை அவரே கொடுத்துருவார். 1980 ஒரு அனுபவம் எங்கள் குடும்பத்தில். ஆமாம், எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பா சீரியஸ். திருவண்ணாமலையில் படியேக்கிற கிராமம். அப்பா சீரியஸாக இருக்காங்க, தந்தி கொடுத்துருவாங்க. நான் மெட்ராஸில் இருக்கேன்.
என்னுடைய தாய் மாமா பெரியவாட்ட கைங்கரி பண்ணிட்டு இருக்கார். சதாராவில் இருக்கா பெரியவா. சதாரா எங்கே இருக்குது, திருவண்ணாமலை எங்கே இருக்குது. எப்போவுமே தீபாவளிக்கு முதல் நாள் தான் எங்கள் மாமா பட்சணம் பட்டாசு துணிமணிகள் எடுத்துன்னு வீட்டுக்கு வருவார். ராத்திரி 12 மணிக்கு வருவார். பொழுது விடிஞ்சால் தீபாவளி முதல் ராத்திரி தான் வருவார் மடத்துலேருந்து. அப்பேற்பட்ட மனுஷனை டெய்லியும் பெரியவா கூப்பிட்டு, வேறுபடி நீ வந்து இங்கே எத்தனை மாதம் ஆச்சு தெரியாது, உமாச்சி தான் தெரியும். 6 மாதம் ஆச்சுடா, குடும்பத்தை பார்க்காம இருக்க, நீ கிளம்பிப்போ. திங்கட்கிழமை அன்னைக்கு மெட்ராஸில் வந்து கல்யாணம், பிரசாதம் கொடுத்துட்டு நீ ஆற்றுக்கு போயிடு, 1 மாதம் கழிச்சுவான்னு சொல்லி அனுப்புகிறார். திங்கட்கிழமை பிரசாதம் கொடுத்துட்டு செவ்வாய்க்கிழமை காலைல கிராமத்துக்கு போகிறார். வீட்டில் இதே மாதிரி கொஞ்சம் பிரச்சனைகள், அரிசி இல்லை, நெல் மூட்டை எடுத்துன்னு ரைஸ் மில்லுக்கு போகிறார். கரண்ட் இல்லை, மத்தியானம் கரண்ட்டு. வீட்டுக்கு வரார். எங்கள் சித்தப்பா நெப்பல் எழுதி போட்டிருக்கார். அப்போல்லாம் இந்த மாதிரி மீடியாலாம் கிடையாது. பெரியவா எங்கே இருக்கானே யாருக்கும் தெரியாது. எங்கள் மாமிக்கு லெட்டர் எழுதி போட்டிருக்கார். இந்த மாதிரி அவர் உங்கள் வாத்துக்கார் எந்த ஊரில் இருக்காரு தெரியல, அவர் தகவல் தெரிஞ்சு உடனே பரவட்டா அத்திமேர் சீரியஸ்ன்னு லெட்டர் போட்டிருக்கார். இப்போ சபாலை பார்த்து உடனே கிளம்பி வரார். முதல்ல காத்தால் வரார். 10:50 எங்கள் அப்பா பிராணம் போகிறது. 10:55 உள்ள இருக்கிறார். நடமான தெய்வம்னா நடமான தெய்வம். தற்கால ஞானி. நீங்கள் சொன்ன வந்த தபாலை பிரித்தா தான் தெரியுது, பிரித்து மட்டும் தெரியுது அப்படின்னு தபால் எழுதலை அவருக்கு. எங்கேயோ நடந்த சமாச்சாரம் சனிக்கிழமை தந்தி கொடுக்குற அவார்டு தந்தி கொடுக்கல, இருந்தாலும் அந்த மேட்டரை அவர் தெரிஞ்சு அங்கேயே சதாரில் அமைச்சிருக்கார் அப்படின்னாக்கா எப்பேற்பட்ட ஞானி. இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சுருக்கோமே, அது ஒன்று தான். அவரை பார்த்தாலே போகிறோம், புனர்ஜென்மாவே கிடையாது. இது யாரோ எழுதின லெட்டருக்கு பார்த்துட்டுங்கிறது இருக்கட்டும். இவர் யாத்திரைக்கு நகரிங்கிற இடத்துல ஆந்திராவில் இருக்க வித்வான்களோட சபையில் உட்காந்து படித்த வேத வித்வானோட டிஸ்கஸ் பண்ணின்னு இருக்கா. அப்போ தந்தி வந்திருக்கு மரத்துக்கு. அந்த தந்தியை எடுத்துட்டு முக்கியமான தந்தி, அதை பெரியவாள்கிட்ட உடனே கன்வே பண்ணி ஆகணும். அதனால் மடத்து மேனேஜர் எடுத்துட்டு வரார். அங்கே வரத்தையே கையை காமிக்கிறார், அங்கேயே நெல் அப்படின்னு. ஒரே கேள்வி, எங்கள் கும்போணத்துலேருந்து தந்தியா அப்படின்னு. அவர் ஒன்றும் சொல்லலை. உடனே இந்த வித்வான்கள்கிட்ட கேட்குறா, ஒரு சன்னியாசியோட தாயார் போயிட்டான்னு கேள்விப்பட்டா அந்த சன்னியாசி என்ன பண்ணணும்னு சாஸ்திரத்தில் சொல்கிறது அப்படின்னு. இது சம்மந்தமே இல்லாத இந்த பேசினுக்கிற டாப்பிக்குக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. எல்லாருக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ யார் எந்த சன்னியாசிக்கு அம்மா போயிருக்கா, எதுக்கு இவர் இந்த சந்தேகத்தை கேட்கணும் அப்படின்னு ஒருத்தர் ஒன்று பதில் சொல்கிறதுக்கு முடியாத பிசாத உட்காந்துருக்கிறதே பெரியவா மௌனமாக ஏந்துன்னு போகிறா. பக்கத்தில் சதாசிவகனா கைலாசகனா அப்படின்னு அருவி இருக்குது. அங்கேருந்து அங்கே நடந்து போய் அருவியில் குளிக்கிறா. குளிச்சுட்டா இவர் அதுக்கப்புறம் தான் தெரியுது கும்பகோணத்தில் பெரியவரோட தாயார் மகாலட்சுமி அம்மா காலமாயிருக்கான்னு தந்தி வந்திருக்கு. இது ரொம்ப முக்கியமான தந்தி, பெரியவாளுக்கு சொல்லணுங்கிறதுக்காக மேனேஜர் அவசரமாக தூக்கின்னு வர்றார். அவர் அங்கே வரவே விடலை, அங்கேயே நெல்லுன்னு சொல்லிவிட்டு அடுத்த கேள்வி, சன்னியாசியோட அம்மா போயிட்டான்னு தெரிஞ்சால் சன்னியாசி என்ன பண்ணுவோம்? சாஸ்திரம் சொல்லி வேறு ஒன்றும் பண்ண முடியாது, குளிக்கலாம், தலைமுழுகலாம், அவ்வளோதான். இது அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சு எப்படி இப்படி ஒரு பட்டக்கட்டையாக இருக்க முடியாது. ஒரு தாயார் அம்மாவும் பிள்ளையும் அவ்வளவு அன்பாக இருந்திருக்கா, செல்ல குழந்தையாக அம்மாவுக்கு இருந்திருக்கு. அந்த அம்மா போயிட்டா அப்படிங்கிறது தந்தியை பார்த்துக்கிட்டுலாம் சரித்துக்கு முன்னால் தந்தி வரத்துக்கு முன்னாலேயே சொல்கிறார். அப்படின்னா இப்படி பல சந்தர்ப்பங்களில் பல பேருக்கு. அதனால் அவர்களுக்கு அண்ணா சொன்னாப்பில் அவள் பார்த்து படித்து தான் தெரியுங்கள. எல்லார் மனசுலையும் எல்லா இடத்துலையும் சர்வாந்தரியாமையாக இருக்கிறதுனால எல்லாம் தானே தெரியறது. அதே மாதிரி மகாபெரியவா பற்றி நான் அடிக்கடி கேள்விப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு நோய் நம்மளை அண்டிடுச்சு அப்படின்னா பெரியவா கிட்ட போயிட்டு வந்தோம் அப்படின்னாலே நமக்கு அந்த நோய் எங்கே போச்சுன்னே தெரியாது. டாக்டர்ஸ் கூட நிறைய பேர் ஆச்சரியப்படுவாங்க, உங்கள் உடம்புல இருந்த நோயே காரணம்னா சொல்லுவாங்களே. இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ்லாம் நான் கேட்டிருக்கேன். அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக சூக்ஷ்ம ஸ்வரூபமாக நான் பெரியவாளை பார்த்ததில்லை. ஆனால் அந்த குறை எனக்கு பெரியவா வைக்கல. ஏன்னா சூக்ஷ்ம ஸ்வரூபத்தில் எங்கள் ஆற்றுல நடந்த ஒரு விஷயம் 2014 இப்போ தான், ரொம்ப அதிகமாக கிடையாது. எனக்கு 3 அக்காமார்கள். அதில் கடைசி அக்கா வந்து இந்துமதிக்கு பேர். அவளுக்கு வந்து லிவர் கேன்சர், பேன்கிரியாட்டிக் கேன்சர், மல்டி கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. ஸோ இங்கே குளோபல் ஹாஸ்பிட்டல் தான் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட எங்கள் ஆற்றுலாம் இருந்த குரோம்பேட்டில் இருந்தால் அப்பப்போ அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக அடிக்கடி போயிட்டு வந்துட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு ஆக்சுவலாக 2013 12-13 தான் நான் மடத்துக்கே போக ஆரம்பித்தேன். எனக்கு அது வரைக்கும் பெரியவாளும் தெரியும், மடம் தெரியும், அது வரைக்கும் நாங்கள் போனது கிடையாது. 2012-13 தான் கல்யாணம் ஒரு வாட்டி தான் போனோம். 2004 கல்யாணம் ஒரு வாட்டி தான் போனோம். அதுக்கப்புறம் வந்து
ஏதோ அடிக்கடி மகாபெரியவா கனவுல வந்து என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. படத்துக்கு போனோம், பெரியவாளை நமஸ்காரம் பண்ணால் எனக்கு அவ்வளோ அஜ்ஞானே நம்ம. அப்போது ஆத்துக்காரிட்ட சொல்கிறச்ச சரி போகலாம் அப்படின்னு அப்பா அம்மா என்ன மடத்துக்கு அப்படி தான் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக போக ஆரம்பித்தோம். நமஸ்காரம் பண்ணிட்டு வருவோம். போகிறச்ச ஒரு வாட்டி வந்து 2013 டிசம்பரில் நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. இந்த ஸ்லோகத்தை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ அப்படின்னு ஒரு கனவுல டக்குன்னு எழுந்திரிச்சு பார்த்தா காலம்பர 3 மணிக்கு எனக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு. அந்த கிழமோட நல்லா இருக்கு. 3 மணிக்கு எழுந்திரிச்சு பார்த்தோம். டக்குன்னு என்ன பெரிய இப்படி வந்து நம்ம சொல்கிறாரு, நமக்கு என்ன தெரியாது, ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு. என்ன ஸ்லோகம் அப்படின்னா நாராயணியத்தில் வர தஸ்மின் பராத்மன் ஸ்லோகம் தான் வந்து அதை நீ படிக்க ஆரம்பிச்சு அப்படின்னு கனவுல வந்தோன்னே நான் அது ரிலேட்டடாக அப்புறம் நான் தான் கூகுளில் எனக்கு தெரியாது, நாராயணன் தெரியாது. அப்புறம் கூகுளில் ரிலேட்டட்னா இந்த வியாதிக்காக பெரியவா இந்த ஸ்லோகத்தை படிக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் நிறைய வந்துட்டு இருந்தது. சரி இதையே நம்ம பெரியவா நம்மகிட்ட சொல்கிறாருன்னு தெரியலையே, சரி சொன்னார் அப்படின்ற ஒரு இதில் அப்படியே கொஞ்சம் டெய்லி படிக்க ஆரம்பிச்சோம். கரெக்டாக 2014 செப்டம்பரில் எங்கள் அக்காவுக்கு இந்த வியாதி வந்து அப்படின்னு அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சு. ஓஹோ பெரியவா முன்னாடியே நமக்கு இன்டிமேஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. ஸோ அப்புறம் என்னுடைய குருமார் ஒருத்தர் இருந்தார், நிஷ்காமிய ஸ்ரீனிவாச சாஸ்திரி அப்படின்னுட்டு. அவருக்கு அப்போவே வந்து 85 வயசு நான் சொல்கிறேன். அவர் நல்ல பெரியவா பக்தர். அவர் தஞ்சாவூரில் தான் பங்காரு காமாட்சியில் பூஜை பண்ணிட்டு இருந்தாராம். அவர் ஒரு வாட்டி மடத்துக்கு போகிறச்ச நீ அங்கே வேணாண்டா, நீ நெமிலிச்சேரி குரோம்பேட்டு பார்த்து நெமிலிச்சேரி ஒன்று இருக்குது, சிவன் கோயில் இருக்குது, அங்கே வந்து நீ பூஜை பண்ணடா அப்படின்னு சொல்லி பெரியவா சொல்லி பண்ணுறச்ச அவர்களும் நிறைய மிராக்கிள்ஸ் பண்ணியிருக்காரு, அவரே சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக. அப்படி நடந்தது. அவர் வந்து எனக்கு மடத்துக்கு அஷ்டன்னு போட, அதிர்ஷ்டானத்துக்கு அஷ்டன்னு போ, நான் பெரியவாளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி மாமா அப்படின்னு. எனக்கு எப்படி பழக்கம்னா நான் ஆக்சுவலாக வந்து ஆஃபீஸ் வரச்ச ட்ராப் பண்ணிட்டு போவேன். இங்கே நின்று பஸ் ஸ்டாண்டில் எங்கேயோ போனால் ட்ராப் பண்ணிட்டு போவேன். அப்படி தான் பிரச்சனை ஆச்சு அவருக்கு. அப்படி தான் எனக்கு அவர் குருமாராக எடுத்துனேன். அப்போது ஒரு வாட்டி ரொம்ப சீரியஸாக இருந்தேன் எங்கள் அக்கா. 2 வாட்டி ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போயிட்டு ஆப்ரேஷன் கேன்சல் ஆகிடுது வேரியஸ் ரீசனால். சம்டைம்ஸ் சோடியம் ஜாஸ்திமா, பொட்டாசியம் ஜாஸ்திமா, பிபி ஜாஸ்திமா, நிறைய வேரியேஷன் ரீசனால் தேட்டருக்குள்ளே போயிட்டு கேன்சல் ஆகிடுது. அப்போது அங்கே நான் குருமாட்ட அப்படியே சொல்லி போது அப்புறம் இன்னொருத்தரும் என்ன வெல்விஷ் இருக்கார், ரகு அப்படின்னு சொல்லிட்டு நங்கண்டூரில். அவர் வந்து வைஷ்ணவா, ஆனால் பரமாச்சாரிய பக்தர் ஆக்சுவலாக. அவர் என்ன சொன்னார்னா, டே நீ ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு மடத்துக்கு போயிட்டு வா, ஒன்றும் பண்ண வேண்டாம், பெரியவாள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிக்கோ. அந்த பிரார்த்தனை எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. எப்படின்னா சரணாகதியான பக்தியை வச்சுக்கோ, எதுவுமே பிரார்த்தனை பண்ணிக்காது. அவள் நல்லா இருக்கணும், அவள் க்ஷேமம் அடையணும் அப்படின்னாலும் பிரார்த்தனை பண்ணிக்காது. அவளுக்கு என்ன நல்லதுன்னு பெரியவா நினைக்கிறாளோ அதை செய்யுங்க பெரியவா, அதுக்கு உண்டான சக்தி பக்தி மட்டும் எனக்கு கொடுங்கோ, பக்குவத்துக்கு கொடுங்கன்னு மட்டும் வேண்டிக்கடா, நீ வேறு எதுவுமே வந்து வேண்டிக்காத அப்படின்னாரு. என்னடா எப்படி சொல்கிறாரே, நம்ம இவ்வளோ சீரியஸாக இருக்காலும் நம்ம எப்படி பிரார்த்தனை பெரியவாள்கிட்ட போய் பிரார்த்தனை அப்படின்னா அதெல்லாம் பண்ண வேண்டாம், சரணாகதி பக்தி பண்ணு, பக்தி பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேண்டிக்கும். அவர் பார்த்துப்பார், கவலைப்படாமல் கால் பண்ணார். அப்புறம் அந்த நிஷ்காம மாமா அவரையும் அழைச்சிட்டு போனேன். நான் அந்த நிஷ்காம மாமா, எங்கள் அப்பா அம்மா, எங்கள் 2வது அக்கா மடத்துக்கு போனோம். பெரியவா அதிஷ்டானத்தில் இதுதான் நான் வேண்டிக்கிட்டேன். பெரியவா அவளுக்கு என்ன நல்லதுன்னு தோணுதோ உங்களுக்கு அதை பண்ணுங்க பெரியவா, எதுவாக இருந்தாலும் அதை தாங்குற சக்தியும் பக்குவம் எங்களுக்கு கொடுங்கோ, அதுதான் எனக்கு வேணும் பெரியவா அப்படின்னு இதுதான் வேண்டிட்டு. வேறு எதுவுமே அப்பத்துலேருந்து இன்னி வரைக்கும் அந்த பக்தி தான் வேண்டிகிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. வேறு ஏன்னா நமக்காக வேண்டது எதுவும் கிடையாது. ஆண்டவன் நமக்கு திருப்தியாக சந்தோஷம் நிம்மதியாக வச்சுருக்காரு, அதில் எந்த குறையும் நமக்கு கிடையாது பெரியவா அருளால். அதனால் மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்றது விஷயத்த சொல்லிடுது. அப்படி பண்ணுறச்ச ஹரிமணி சாஸ்திரி அம்மா, ஹரிமணி மாமா தான் வந்து அதிஷ்டானத்தில் இருந்தார். அவர் என்ன பண்ணார், பூஜை நடந்தது முடிஞ்சது, எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டே வந்தார். நாங்கள் வரிசையாக நின்று இருந்தோம், நான் அப்பா அம்மா அக்கா நிஷ்காமா அம்மா இருந்தோம். எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்தாரு, அம்மாவுக்கு மட்டும் பிரசாதம் கொடுக்கல. அப்போ அம்மா அழ ஆரம்பிச்சிட்டா, என்னுடைய பிரார்த்தனை பெரியவா எடுத்துக்கலையா அப்படின்னாரு. அம்மா நான் சொன்னேன், அப்படி இல்லைம்மா, அதுக்கும் ஒரு காரணம் கண்டிப்பாக உண்டு, நமக்கு அது தெரியல, கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கலாம், நம்ம பிரதட்சணம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தோம். காரில் தான் போனோம். அப்போ சந்தர்ப்பம் வந்து அங்கேருந்து கொஞ்சம் பக்கத்தில் இருந்தது, வண்டியில் தான் போனோம். அதுக்கு மடத்துக்கு முன்னாடி போகிறச்ச காமாட்சி அம்மா கோயிலுக்கு போனோம். காமாட்சி அம்மா கோயிலுக்கு போகிறச்ச அபிஷேகம் அர்ச்சனை முடிஞ்சிருது. அப்போ என்ன பண்ணோம்னா, நான் அம்பாள்கிட்ட வேண்டாம்மா, கழுத்தில் எலுமிச்சை மாலை இருக்குது, ஒரு எலுமிச்சை மாலை எனக்கு கிடச்சா கூட அது அவளுக்கு அக்காவுக்கு கொடுத்தா நான் சரியாயிடும் இல்லையா அப்படின்னு பிரார்த்தனை பண்ண மனசில். அவ்வளோதான், எதுவும் கிடையாது. ஒரு பூ விழுந்து அம்பாள் சன்னிதிலேருந்து இதே பிரசாதமாக நினச்சுட்டேன்.
சரி அப்புறம் மண்டபத்துக்கு வந்தோம், பிரதட்சணெலாம் பண்ணினோம். வண்டியில் டோர் நாங்கள் திறக்கிறோம். அம்மா எந்த இடத்துல சீட்டில் உட்கார்ந்துருந்தாலோ நிதர்சனமான உண்மை இன்றைக்கி அந்த சீட்டில் ஒரு தேங்காய் மூடி, வாழைப்பழம், அது சீட்டில் அப்படியே இருந்தது. யார் வச்ச அந்த எல்லா டோர் லாக். நான் சொன்ன ஒரே ஒரு அம்மாட்ட, அம்மா நீ கேட்ட கேள்விக்கு பதில் பெரியவா கொடுத்துட்டா பாருமா அப்படின்னு. எல்லா டோரும் லாக்டு. அந்த அம்மா எந்த இடத்துல உட்காந்து வேறு எந்த இடத்துல பாருங்க, அம்மா எந்த இடத்துல உட்காந்து அந்த இடத்துல கரெக்டாக ஒரு தேங்காய் மூடி, அதில் குங்குமம் இருந்தது, 2 வாழைப்பழம் இருந்துச்சு, அவ்வளோதான். பெரியவா அப்படியே அங்கே அனுகிரகம் நம்ம கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம மேனேஜ்மெண்ட்டு ஆற்று கிளம்பி போயிட்டோம். நான் ஆக்சுவலாக என்ன பண்ணேன், மரத்தை வரைச்சி எங்கள் பர்ஸ்லாம் வந்து என்னுடைய பர்ஸ்லாம் வச்சுருந்தேன். ஸோ அதை எங்கள் அக்காட்ட கொடுத்துட்டு நீ வச்சுக்கோ அப்படின்னுட்டேன். நான் மறந்துட்டேன். அப்புறம் காலம்புற நான் ஆஃபீஸ் கிளம்புறச்ச அந்த பர்ஸ் எனக்கு கொடுக்கா அப்படின்னு நான் கேட்குறச்ச அந்த கவர்லேருந்து பர்ஸை எடுக்கிறா ஒரு நெல்லிக்காய், ஒரு எலுமிச்சம்பழம் அந்த கவரில் இருந்து. இது வந்து சத்தியமான உண்மை இது ஆக்சுவலாக. ஏன்னா அப்போ தான் பெரியவா நம்ம சூக்ஷ்ம ஸ்வரூபத்தில் நம்மளை எப்படி ஆட்கொண்டிருக்கார் அப்படின்ற ஒரு நிலை எங்களுக்கு கிடச்சிது ஆக்சுவலாக. உடனடியாக அந்த நெல்லிக்காவை எலுமிச்சம்பழத்தையும் அக்காளுக்கு கொடுத்தேன் ஆக்சுவலாக. இது நடந்தது வேழக்கிழமை அன்னைக்கு. அவள் நெல்லிக்காவும் சாப்பிட்டா, எலுமிச்சம்பழம் ரசம் சாப்பிட்டா. சண்டே அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறோம், மண்டே அன்றைக்கி ஆப்ரேஷன் அப்படின்னு சொன்னான். என்னென்னலாம் எதனாலலாம் வந்து ஆப்ரேஷன் கேன்சல் ஆச்சோ அது எல்லா ப்ராப்ளமேட்டிக்கும் 3rd டைமும் இருந்துமே டாக்டர்ஸ் வந்து நாங்கள் எங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கள் கையில் கிடையாது, நீங்கள் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கணும், இதே வார்த்தை டாக்டர்ஸ் சொல்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் ரொம்ப எஃபர்ட்ஸ் எடுத்தாங்க டாக்டர்ஸ். 3rd டைம் என்னெல்லாம் ப்ராப்ளமேட்டிக் இருந்ததோ எல்லா ப்ராப்ளத்தையும் வச்சுண்டு ஆப்ரேஷன் பண்ணால் கிட்டத்தட்ட 11 மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணால். சாயந்தரம் 5 மணிக்கு டாக்டர் வந்து முகமது லேலா நல்ல அவருக்கு ஷீ இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர், ஒன்றும் கவலைப்படாதீங்கோ, நல்லபடியாக இருக்கா, ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சது அப்படின்னுட்டா. இன்னி வரைக்கும் 2 பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டா, பையனுக்கு கல்யாணம் பண்ண போகிறா. பெரியவாவுடைய அனுகிரகம் எப்படி நமக்கு வந்து பரிபூர்ணமாக கிடச்சுன்னா, ஏன் சொல்ல வரேன்னா அந்த நாராயணியின் ஸ்லோகத்தை வந்து நான் அவளுக்கு சொன்னேன் ஆக்சுவலாக, நீ இது படி அப்படின்னு சொல்லிட்டு. ஹாஸ்பிட்டலில் கூட ஒரு நிமிஷம் கூட விடாமல் அதை பாராயணம் பண்ணிகிட்டே இது வரைக்கும் அவள் பாராயணம் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஒரு ஸ்லோகத்துடைய மகிமை பெரியவா நம்ம முன்னாடியே இன்ட்யூஷனில் வந்து இப்படி பண்ணும் அப்படின்றதுக்கு ஒரு காரணமான நிதர்சனமான உண்மை இது. குரவே சர்வலோகானா விஷஜே சர்வரோகினா நிதையே சர்வ வித்யானா ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமகான்னு சாட்சாத் அந்த ஸ்வரூபம், அந்த நம்பிக்கை. நம்பினார் கெடுவதில்லை அண்ணா சொல்லுவா, 4 மலை தீர்ப்பும்பா. அதுக்கு மேலே என்ன, சரணாகத வத்சலம், சரண்டர் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நம்முடைய பிணிய அந்த க்ஷண போதில் இந்த சூரியன் இந்த பனி மாதிரி தான். சூரியன் வர போகிறதுங்கிறதுக்காக பனியா, இல்லை பனி போக போகிறதுங்கிறதுக்காக சூரியனா, இயற்கை அதெல்லாம். இது சுகமோ துக்கமோ வியாதியோ இந்த சாட்சாத் பரமேஸ்வர ஸ்வரூபம் தான் நம்மளை வழி நடத்துகிறார். நான் பார்க்கலன்ற குறை எனக்கு இல்லாமல் பெரியவா தீர்த்துட்டார். அதுதான் பக்தனுக்காக எங்கேண்டோ அவர் அனுகிரகம் பண்ணுவார். பக்கத்தில் இருந்து அனுகிரகம் பண்ணுற அவசியம் இல்லை. என்னுடைய பிள்ளை +2 படிச்சுட்டுருக்கான் ராமகிருஷ்ணா மடத்தில். இது அகோபண்ட ஸ்கூலில் வெஸ்ட் மாம்பலம் மவுண்டில் ட்ரெயின் ஏறி இருக்கான். ட்ரெயின் கிளம்பி மவுண்ட்டுக்கு போயின்னு இருக்கு. கிண்டி ஸ்டேஷன் வந்துட்டுருக்கு. ஓவர் ரஷ்ஷு. அந்த போஸ்ட்டு தட்டி கீழே விழுந்துட்டான் ரன்னிங்கில். கிண்டி ஸ்டேஷன் கிட்ட போகிறப்ப கூட போகிறவங்க ரயிலை பிடிச்சி இழுத்து செயின் பிடிச்சி இழுத்து ஓடி தான் தூக்கிட்டு, உன் பேர் என்ன, உங்கள் அப்பா பேர் என்ன கேட்டிருக்கா. அவன் ஏதோ மண்டலில் தான் ஒழுகின்னு இருக்கு. சூரியநாராயணன் சொல்லிட்டான். அதோட சரி, ஃபோன் நம்பர் சொல்லிட்டான். அன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆற்றுலேயே உட்காந்துருக்க, வெளியில் போகாமைக்கு ஃபோன் வருது, லேண்ட்லைன் ஃபோன் வருது. கொடுத்தேன். சூரியநாராயணன் ஃபாதரா நீங்கள் அப்படின்னு கேட்டேன். இது கேட்டவுடனே எனக்கு பெரிய ஒரு மனசில் சொல்லிட்டேன், சரி ஏதோ ஆகிடுச்சு இன்னைக்கு. சூரியன் அப்பாவை நீ ஏன் கேட்குறேன், என்ன சமாச்சாரம் சொல்லி எங்கேன்னு பேசிக்கணும். நான் கிண்டி ஸ்டேஷன் பண்ண உடனே கிண்டி ஸ்டேஷன் வாங்கினேன். என்னாச்சு சொல்லுங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை, உங்கள் பையனுக்கு கையில் ஆகிட்டேன், நீங்கள் நேராக ஸ்டேஷன் வாங்கிட்டேன். வீட்டில் எதுவுமே சொல்ல, நான் பண்ணிட்டு நேராக போயிட்டுருக்கேன். இங்கே என்ன அவள் போயிட்டு கிண்டி ஸ்டேஷனில் ரிப்போர்ட் பண்ணிட்டுருக்கா, இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் நீங்கள் வந்து தொடக்கூடாது அப்படின்ட்டு. அந்த அங்கே இருந்து அவள் எப்படி பெரியவா எந்த ரூபத்தில் வரான்றது மிராக்கிள். அந்த அட்டன் பண்ணுவா பூரா எதுவும் கவலைப்படல. நீ என்னென்ன பண்ணிக்கு போயான்னு சொல்லி தூக்கி தோளில் போட்டு நேராக பாலாஜி ஹாஸ்பிட்டல் போயிருக்கான். பாலாஜி ஹாஸ்பிட்டல் பண்ணிட்டு அங்கேருந்து அடுத்த ஃபோன் பண்ணுறேன். லேண்ட்லைன் என் ஒய்ஃப் எடுத்துருக்கா ஃபோன். சூரியநாராயணன் சார் ஃபாதர் என்ன சொல்கிறீங்க, யார் நீங்கள், கிண்டி ஸ்டேஷன் பண்ணுறோம், இல்லை அவர் எங்கேயோ போயிருக்காரு. அவருடைய ஃபோன் என்னுடைய செல் நம்பர் கொடுத்துருக்கா. என்ன சொல்லுங்கண்ணா, பாலாஜி ஹாஸ்பிட்டல் சொன்னால் கிண்டி ஸ்டேஷன் வேண்டாம் அப்படின்னு. இவ்வளோ அழைச்சினாங்க. என்ன ஃபோன் எனக்கு ரேஸ் கொடுத்துக்கிட்ட போகிறேன், நீங்கள் வந்து அங்கே வர ஸ்டேஷன் போகணும் சார், நேராக பாலாஜி
பாலாஜேஸ்வரன் சொன்னோன்னே எனக்கு ஒன்றுமே சொல்ல தெரியல. சொல்லுங்க அப்படின்னு. கவலைப்படாமல் தைரியமாக வாங்க அப்படின்ட்டான். ராங் ரூட்டில் போய் நேராக போகிறேன் போலீஸ் ஸ்டேஷன். தைரியமாக இருங்க, அங்கே டாக்டர் கன்ஃபியூஸ் பண்ணுவார், நீங்கள் தைரியமாக உள்ள போய் பாருங்க வாங்கிட்டுருக்கான். என்னன்னு ஒரு நிமிஷம் என் பையனை பார்க்கணும். காலை லேசாக தட்டினேன். கண்ணா வலிக்குதுப்பா அப்படின்னு. போகிறேன். எனக்கு காலை தட்டினா அப்பா வலிக்குதுன்னு சொல்லிட்டு நான் போருமே. அவனுக்கு அதான் சுயநினைவு இருக்கு இல்லையா, போருமே. என்ன சார் ஒன்று ஒன்று கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, நீங்கள் வந்து கன்வின்ஸ் பண்ண கற்று. என்ன ஒன்று 5000 பணத்தை கட்டினேன். இவ்வளோ சொல்லி எங்கே ஹவுஸ் ஓனர் வந்தீங்கன்னு போயிட்டு வந்து என்ன ஒன்று ஸ்கேன் எடுக்கணும் அப்படி இப்படின்னா ஒன்று ஆச்சு. மண்டல ஆப்ரேஷன் போக கொடுத்தேன். நெக்ஸ்ட் டே நார்மல். பெரியவாளோட அனுகிரகம். இன்றைக்கி சௌக்கியமாக இருக்கான். அவனுக்கு கல்யாணம் ஒரு குழந்தை. இன்றைக்கி சௌக்கியமாக இருக்கான். பெரிய அனுகிரகம். எங்கேன்னு தாங்கி பிடிக்கிறா. ஓர ரயிலேருந்து விழுந்தவன் இன்றைக்கி சௌக்கியமாக இருக்கான் அப்படின்னாக்கா அந்த பெரியவாளுடைய கண்டுறதுன்னா அவருடைய கருணைக்கு அளவே கிடையாது. அதுதான் ஜெகத்குரு. உலகத்தில் இருக்கக்கூடிய மனித வர்க்கம் இல்லை, எல்லாம் அந்த சராசரி எதிர்க்கமே வாடிய பயிரை கண்டு வாடினு சொல்கிற மாதிரி அனவரதமும் மக்கள் நலன், அதுதான் மகேசன் சேவைன்னு வாழ்ந்து காமிச்ச ஒரு மகான். திருப்பி சொல்கிறேன், அவர் காலத்தில் அந்த மாதிரி நம்ம அவரோட இருந்தது அந்த பெருமை என்ன சொல்லிகிட்டே இருக்கணும். என்ன சொல்ல சொல்ல தித்திக்கிறதான ஒரு பாடல் ஒன்று உண்டு இல்லையா, அது மாதிரி மகான்களுடைய பெருமை. நம்பினால் கெடுவதில்லை. அதான் திருப்பி பெருமையை பேசிகிட்டே போகலாம். மகா பெரியவர் அப்படின்னும் பொழுது மற்றவங்களுக்கு எப்படி ஒரு பார்வை இருக்கும் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு மதம் சார்ந்தவங்களா இருப்பாங்க, ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி சார்ந்தவங்களா தான் இருக்காங்க அப்படின்னு தெரியும். ஆனா நீங்க சொல்லும் பொழுது நம்ம எல்லாருமே அவர் பார்த்த விதமே வேற. ஆனா அவரை மாதிரி ஒரு சோசியலிசமா யாராலையுமே இருக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்க. அதை பத்தி சொல்லுங்களேன். அவர் ஒரு மடாதிபதியாக இருந்தார். ஒரு சன்னியாசிங்கிற ஒரு ஆசிரமத்தில் இருந்தார். அவருக்குன்னு சில டியூட்டிஸ் இருந்தது, கடமை இருந்தது, அதை பண்ணியிருந்தார். அதில் இன்னுமே இதுக்கு மேலே உயர்வாக பண்ண முடியாதுன்னு பண்ணி அந்த ஆஸ்பெக்ட்ஸில் அவர் 100 மார்க்கு. நீங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாயம், ஒரு உணர்வு எப்படி இருந்தது. அதாவது ஒரு பொதுவாக ஞானிகள் சன்னியாசின்னா அவள் பாட்டுக்கு தியானம் பண்ணிட்டு தன்னோட மோட்சத்துக்கு என்ன வழியோ, தன்னோட பிரம்மானுபவத்தை அடையத்துக்கு என்ன வழியோ அதை மட்டும் பார்த்துக்கிறதுக்கு என்ன அந்த ஆசிரமம் இருக்குது, அதை பார்த்துக்க. அதனால தான் உலகத்தெல்லாம் பற்ற விடணும்னு சொல்கிறார். ஆனால் இவர் உலகத்தை பற்ற விட்ட ஒரு பெரிய சன்னியாசியாக இருந்தாலும் உலகத்தோடு ஒட்டி இருக்கிற ஒரு உறவுகாரராக எப்படி இருந்தார்னா, இது ரெண்டு கான்ட்ராஸ்ட்டு. இது ரெண்டையும் அவர் எப்படி பேலன்ஸ் பண்ணாங்கிறது பார்த்தா ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. அந்த உலகத்தோட எப்படி பார்த்துற ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படின்னா, உலகத்தில் எத்தனையோ தவறுதல் நடக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு திருடு நடக்கிறது அப்படின்னா, ஏன் திருடினா அப்படின்னு கேட்டால் உடனே பிட் பேக்கெட்ஸும் திருடுன்னு கேட்டால் இல்லை பசிக்கிறது சாப்பாட்டுக்கு வேண்டியிருக்கு அதனால திருடணும். இப்படி எந்த ஒரு தவறு நடந்தாலும் அதுக்கு மூல காரணத்தை போய் பார்த்தோன்னா இல்லாத கொடுமை. இதுதான் இதை வச்சு தான் முதல்ல பெரியவர் என்ன பண்ணான்னு பிடியரிசி திட்டம்னு ஒன்று ஆரம்பித்தார். இங்கே சென்னையில் சிவா விஷ்ணு கோவிலில் தான் 1960s தான் ஆரம்பித்தது. அது இந்த பிடியரிசி திட்டம்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் திட்டம். எல்லோரும் தினம் கால வேளையில் வந்து சாதம் வடிக்கிறதுக்கு அரிசி எடுப்பாள். அந்த எடுக்கிற அரிசியிலேருந்து ஒரு பிடியை இன்னொரு பானையில் போடணும். அதுக்கு அந்த காலத்தில் ஒரு கால் நாள் அப்படின்னு சொன்னான். இன்றைக்கி இதில் வந்து நீங்கள் எத்தனை ரூபான்னு வேணாலும் வச்சுக்கலாம். அதையும் அதில் போடணும். இப்படி 30 நாள் போட்டோன்னா 30 பிடி அரிசி ஆச்சு. இது மாதிரி வீட்டுக்கு வீடு பண்ணணும். இதை என்ன பண்ணணும், அந்த ஏரியாவில் பேட்டையில் இருக்கிற வாலண்டியர்ஸ் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து மாதத்தில் ஒரு நாள் போய் வீடு வீடாக போய் இதெல்லாம் கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணால் இப்போ என்னாச்சு, ஒரு வீட்டில் ஒரு படி அரிசி தேரித்துன்னா அந்த ஏரியா முழுக்கில் எதுனா ஒரு மூட்டை அரிசி ஆச்சு. அதை எடுத்துன்னு போய் பக்கத்தில் இருக்கிற கோவில், அந்த கோவிலையும் எப்படி இருக்கணும்னு நிறைய ஜனங்கள்லாம் வந்து பிரமாதமாக அங்கே வழிபாடெல்லாம் நடந்திருக்கிற கோயிலில் இருக்கக்கூடாது. நைவேத்தியத்துக்கு கூட வழி இல்லாத, விளக்கேற்ற கூட வழி இல்லாத இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு போகிறது. அதில் கொண்டு போய் கொடுத்து வந்து அதை சாதமாக பண்ணி, இது எதுக்கு அதோட பைசாவும் முடிச்சோன்னு வெறும் அரிசி சாதமாகாது. ஸோ அதை பண்ணுறதுக்கு ஒரு விறகுக்கு வேணும், ஒரு உப்புக்கான வேணுமே. ஸோ அதுக்காக அது பண்ணி பட்டை சாதமாக போட்டு அந்த சாமிக்கும் படையல் பண்ணி நைவேத்தியம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற வாசலில் வச்சுன்னு ஏழைகளுக்கு அதை விநியோகம் பண்ணணும். அதே மாதிரி அதில் ஒரு போர்ஷனை அப்படி பண்ணும், இன்னொரு போர்ஷனை வேதம் படிக்கிற வேத பாடசாலையில் படிக்கிற பாடசாலை கொடுக்கணும். ஏன்னா இப்போ வேணால் பாடசாலையிலலாம் நல்ல வசதி இருக்குது. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தாக்க இருக்கிறதுலேயே உலகத்துலேயே ஏழை யார் பிச்சைக்காரன் யாருன்னு வேதம் படித்தவன் தான்.
வேத பாடசாலையில் படிக்கிற குழந்தைகள் தான் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால அந்த பாடசாலை குழந்தைகளுக்காக கொடுக்கறது அப்படின்னு. இப்படி சமுதாயத்தில் யாருக்கு தேவையாக இருக்கோ அதை கொண்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிடியரசு திட்டம். இதில் ரொம்ப ஒரு அந்த மனித நேயம் எப்படி அப்படின்னா, அந்த வாங்கிக்கிறவருக்கு பசியாறுதுங்கிறது ஒரு பக்கம். இவரே தினம் ஒரு படி கொடுக்கணும்னு எல்லாரையும் சொன்னார் அப்படின்னா, அன்னதானம் பண்ணுன்னு சொல்லலாம். எத்தனையோ பெரிய கோடீஸ்வரெலாம் அவரை பார்க்க வந்தால் அவரோட அடிமையாக இருந்தால், நீ இத்தனை பேருக்கு தினம் 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணு அப்படின்லாம் சொன்னால் அவளுக்கு ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. அவளெல்லாம் சொல்லாத எல்லாரையும் ஏன் சொன்னானே, ஒரு சமுதாயத்தில் ஒருத்தர் பசிக்காத சாப்பிட்ணுன்னா அது சமுதாயத்தில் சொசைட்டியில் அத்தனை பேரோட கடமையும். ஏதோ ஒருத்தரோட பொறுப்பு மட்டும் இல்லை. நமக்கு பக்கத்தில் இருக்கவன் சாப்பிட்டானான்னு பார்க்கணும். இல்லை அப்படின்னா நம்ம மனுஷனாகவே இல்லை, மனிதத்தன்மையே இல்லை. அது அதனால் செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது, அந்த சுயநலம் போகணுங்கிறதுக்காக நமக்கு சாப்பிட்ற இடத்துலேருந்து ஒரு படி இல்லை. யாராக இருந்தாலும் நம்ம என்ன வேணால் தான தர்மம்லாம் பண்ணுவோம். ஆனால் நம்ம இலையில தட்டில் போட்டுன்னு சாப்பிட்ணுங்கிறதுல யாருக்கான அந்த சமயம் பார்த்து ஒருத்தர் கையை பிடிச்சி எனக்கு விடுன்னாக்க நமக்கு உடனே ஒரு கோவம் வரலாம். பெரியவர் அதில் போய் கை வச்சிரு என்னால். அதனால் நீ என்ன பண்ணுன்னு, உனக்கு சாப்பிட இருக்கிற அரிசியிலேருந்து ஒரு படியை தூக்கி போடுவோம். இப்படி போடுறதுனால என்னென்ன, தினம் நீ தர்மம் பண்ணுற, தினம் உன் மனசில் மனிதநேயம் வளர்றது. வாங்கிக்கிறவாளுக்கும் அவர் கொடுத்தார் பற்றியான அவளுக்கும் வருது. இப்படி சொசைட்டியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு மயமாகிறதுக்குன்னு இது சொன்னேன். இதுக்கு ஒரு கதை வேறு சொன்னால், ஒரு 2 பசங்கள்கிட்ட அந்த கர்ணனை பற்றி சொல்கிறா. கர்ணன் எவ்வளோ பெரிய தானசீலங்கிறது கொடையினாலே கர்ணன் தான்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கிற கர்ணன் வீர சொர்க்கம் அடைஞ்சானாம். சொர்க்கத்தில் போயிருக்கான். தேவதைகள்லாம் அவனை தங்க கட்டியில் வச்சு அவருக்கு எல்லாம் உபச்சாரம்லாம் பண்ணுறான். அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு பசிக்கிறது, சாப்பாடு கொண்டு வா அப்படின்னாலும். உடனே ஒரு தேவதை என்ன பண்ணி தான் ஒரே வைரமாக கொண்டு வச்சு தான், இன்னொரு தேவதை முத்தாக கொண்டு வச்சது, நவரத்னமாக வச்சா அவனுக்கு கோவம் வந்துடுத்து. நான் சாப்பிட்றதுக்கு வேணும்னு கேட்குறேன், சாதம் கொண்டு வராதே, இதெல்லாம் கொண்டு வரேன் அப்படின்னு. உடனே அந்த தேவதை சொல்லித்தான், சாரி எங்களை மன்னிச்சுக்கோ, நீங்கள் மனுஷர்கள்லாம் பூமியில் என்னென்ன தானம் பண்ணிட்டு வரையலோ அதுதான் நீங்கள் இங்கே மேலே வந்தேலாம் இருக்கும், அவைலபிளாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே எங்கள்கிட்ட ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ, கொடை கொடுக்குறீங்களோ அதுதான் இங்கே நிற்கும். சொல்லோட சாடியிட்ட குதிரை போல் சாந்த மனுக்குமே சொல்கிறாரே, ஓடியிட்ட பிச்சையும் உமிழ்ந்தளித்தது. ஆமாம், அதை மாதிரி இங்கே எங்கள்கிட்ட ஒன்றும் கிடையாது, நீங்கள் கொடுத்தது தான் அப்படின்னா, நீ தானத்துக்கு சீர்ந்தவன் கர்ணன்னு பேர் வாங்கின, ஆனால் நீ என்னெல்லாமோ தானம் பண்ணியிருக்க உன்னை கவச்ச குண்டலத்துலேருந்து. ஆனால் நீ பண்ணாத ஒரே ஒரு தானம் அன்னதானம். எந்த புராணத்துலையானோ எங்கேயானோ கர்ணன் 100 பேருக்கு சாதம் போட்டான், 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணான்னு எங்கேயானு உண்டோ? கிடையாது. அவர் இதை கொடுத்தார், அதை கொடுத்தார், உயிரை கொடுத்தார், இப்படி வேணா இருக்கும். அதனால் நீ அன்னதானம் பண்ணல, அதனால இங்கே சாப்பாடு இல்லை அப்படின்னா ரொம்ப அவன் வருத்தப்பட்டான. இவ்வளோ ஒரு விஷயம் தெரிஞ்சு இத்தனை பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு சின்ன விஷயத்தில் போய் நம்ம என்ன சாப்பாடு தானே அப்படின்னு பேசாத அலட்சியமாக இருந்துட்டோம், இப்படி பண்ணால் அப்படின்னா ரொம்ப ஃபீல் பண்ணி இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னாலும். உடனே சித்திரகுப்தனை விட்டு பார்க்க சொன்னாலும், இவன் ஏதானும் பண்ணியிருக்கானா, இதுக்கு ஒரு ரெமெடி கொடுக்க முடியுமான்னு. உடனே அதில் ஒரு நாளைக்கு யாரோ ஒருத்தர் பசியோடு இவர்கிட்ட கர்ணன்ட்ட கேட்டாராம், ரொம்ப பசிக்கிறது சாப்பாடுக்கு அப்படின்னா, அதோ அங்கே துரியோதனை சாம் போட்டுருக்கான், அங்கே போய் சாப்பிடுன்னு விரலை காமிச்சான், கையை காமிச்சேன். அதனால் அந்த விரலை வாயில் போட்டுன்னு சப்பின்றது உனக்கு பசி போய்டுவோன்னு. இதை பெரியவன் அந்த கதையை அந்த பசங்கள்கிட்ட சொல்கிறா, இவன் சாப்பாடு போட வேண்டாம், யாரோ சாப்பாடு போகிறான், அங்கே போய் சாப்பிடுன்னு கையை காமிச்ச விரலை சாப்பிட்டாலே நம்ம பசி போயிடுறதுன்னா, நம்மளே சமையல் பண்ணி அத்தனை பேருக்கு அன்னதானம் நம்ம கையால் பண்ணிடணுன்னா அதுக்கு எவ்வளோ பலன் இருக்கும்னு தெரியணும். அப்படி கர்ணன் மாதிரி இனிமேல் யாரும் மேலே போய் அழப்படாது பசியோட. அதுக்காக தான் இந்த பிடியரசி திட்டத்தை சொன்னேன் அப்படின்னா ஒரு புராணத்தையும் அதை நமக்கு ப்ராக்டிக்கலாக எப்படி பிரயோஜனம். சும்மா கர்ணங்கதையை கேட்டு நம்ம கர்ணன் சினிமாவை பார்த்துட்டு என்ன பிரயோஜனம், அவன் அப்படி இருந்தால் இருந்துட்டு போட்டோம், நமக்கு என்ன அப்படின்னா. இப்படி இல்லாமல் அதை ஒன்றோட ஒன்று லிங்க் பண்ணி சொசைட்டிக்கு ஒரு உபயோகப்படுறாப்பில் சாமர்த்தியம் ஒருத்தர் பண்ண முடியும்னா அது அவரால் தான் முடியும். அதே மாதிரி ஜீவாத்ம கைங்கரியம்னு ஒன்று, இது வேறு ஒன்றும் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை வாரத்தில் விடுமுறை நாட்களில் வாலண்டியர்ஸ்லாம் சேர்ந்துட்டு மடத்துலேருந்து விபூதி, குங்குமம், துளசி, பிரசாதம்லாம் கொடுப்பா. அதை போய் கலெக்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல், அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் போய் அந்த விசிட்டிங் ஹவர்ஸில் போய், நாங்கள் கவலைப்படாதீங்க, ஏதோ நம்ம பண்ணின பிராரப்தத்தினால உங்களுக்கு இந்த வியாதி வந்திருக்கு, இது சீக்கிரம் குணமாகி நீங்கள் நல்லபடியாக வீட்டில் போய் சௌக்கியமாக இருக்கணும்னு நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம், இந்தாங்க பிரசாதம் அப்படின்னு கொடுக்கறது. அதே மாதிரி சிறைச்சாலைக்கு போகிறது, ஜெயிலுக்கு போய்
அந்த குற்றவாளிகள்கிட்ட ஏதோ தெரியாதனமாக ஒரு தப்பு நடந்துடுத்து நீங்கள் பண்ணிட்டு அதுக்காக இந்த தண்டனை. இந்த தண்டனை முடிஞ்சு நீங்கள் வந்து வீட்டில் நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு குடும்பம் குழந்தைகள்லாம் இருக்குது. அதனால் இது மாதிரி தப்பு திருப்பி நடந்து உங்களுக்கு அழகாக இருக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். உங்களுக்கு நல்ல அறிவு கொடுக்கணும் பகவான் அப்படின்னு வேண்டிக்கிறோம். இந்த பிரசாதம் இப்படியெல்லாம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. இது உடனே நமக்கு தோணும், என்னமோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவா என்னெல்லாமோ மெடிக்கல் சயின்ஸ் எவ்வளோ வளர்ந்துருக்கு, அதில் ஆகாதது இந்த பிரசாதத்தினால ஆகிடுமான்னா அதுதான் மனித நேயம். அந்த நம்ம கஷ்டப்படுறதே யார் நமக்கு வந்து ஆறுதலாக பரவாயில்லப்பா நான் இருக்கேன்ப்பா அப்படின்னா நம்மளை பற்றி கவலைப்படுறதுக்கும் ஒரு உலகத்தில் மனுஷா இருக்கா அப்படின்னு எத்தனையோ அனாதைகள் இதனாலலாம் எப்படியெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டிருக்காங்கிறதெல்லாம் பெரிய கதை. அதெல்லாம் அப்படி ஒரு மனிதர்க்குள்ள நம்ம எல்லாரும் வசுதெய்வ குடும்பம் அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒரு குடும்பம் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒரு வியாதி ஒரு கஷ்டம் அப்படின்னா நம்மளால சும்மா இருக்க முடியுமா? போய் பார்க்கணும்னு தோணும், அவளுக்கு ஒரு ஆறுதல் பண்ணணும் அப்படின்னு தானே தோணும். இதைத்தான் சொன்னார் இந்த. அதனால் இதுக்கு பேரே ஜீவ ஆத்ம கைங்கரியம். இனிமேல் இதுக்கு மேலே அழகான பேர் வைக்க முடியாது. அப்படி வச்ச அதே மாதிரி அநாத பிரேத சம்ஸ்காரம் அப்படின்னு, அதாவது ஆண்டவனோட படைப்பிலேயே ரொம்ப அபூர்வமான படைப்பு என்னென்னா மனுஷ உடம்பு தான். இயற்கையில் எத்தனைலாமோ பார்த்து நம்ம வியக்கிறோம், ஆனால் இருக்கிறதுலே வியக்க வேண்டியதுன்னு மனுஷன் உடம்பு. அந்த மனுஷ உடம்பில் எப்படிலாம் என்ன அவர் தானே பிளான் போட்டாரா, படம் போட்டாரா, வச்சுன்னு பண்ணாரா, ஆச்சரியமாக இருக்குது. எந்தெந்த பாட்டு 2 இருக்கணும், அது உள்ளே எங்கே இருக்கணும், வெளியில் எங்கே இருக்கும். கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், இங்கே இருக்கிற காது இங்கே இருந்ததுன்னா எப்படி இருந்திருக்கும், இங்கே இருக்கிற மூக்கு பின்னால் இருந்தால் எப்படி இருக்கும். இந்த நம்மளால் ஒரு நினச்சி பார்த்தாலே வேடிக்கையாக இருக்குது. ஆனால் எப்படி ஒரு பார்க்குறதுக்கும் அழகாக அது உடம்புக்கும் எப்படிலாம் பண்ணி வச்சுருக்கார். அப்படி இருக்கிற அந்த மனுஷ சரீரத்தில் ஒரு காற்று இருக்கிற வரைக்கும் அது மனுஷன்னு வேல்யூவோடு இருக்குது. அந்த காற்று போயிடுத்து அப்படின்னா அது பணம்னு நாம் ஏதோ வேண்டாத சாமான் மாதிரி தூக்கி டஸ்ட்பினில் போடுறாப்பில் போடக்கூடாது. அதுக்கு உண்டான தக்க மரியாதையோடு அந்த ஆண்டவன் படைப்புக்கு ஒரு மரியாதை கொடுத்து அதை கௌரவமாக எப்படி அது நல்லடக்கம் பண்ணணும். அந்த நமக்கு ரிஷிகள்லாம் அந்த இறந்தவர்களுக்கு இத்தனை காரியம் பண்ணணும்னு சொன்னது எதுக்காக அப்படின்னா அவ்வளோ மதிச்சிருக்கா, அவ்வளோ மதிப்பு கொடுத்துருக்கா. அதை பண்ணணும். அதில் முதல்ல அந்த நல்லடக்கம் பண்ணணும் அப்படிங்கிறது ஏதோ நம்ம வீட்டில் போனால் தான் யார் வீட்லேயே போனால் அவள் வீட்டில் போயிட்டா அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. பார்க்குறோம் ஆஸ்பத்திரிலாம், அநாத ஆஸ்பத்திரிலாம் எங்கேயோ எத்தனை பேர் இல்லாமல் அந்த பிணங்கள்லாம் நாள் கணக்காக கிடக்கு. அது மாதிரிலாம் இருக்க விடக்கூடாது. அதனால் அது சமுதாயத்தோட நம்ம கடமை. இது எல்லாத்துக்கும் மேலே சாஸ்திரம் சொல்கிறது அநாத பிரேத சம்ஸ்காரத் அஸ்வமேத பலம் லபேத் அப்படின்னு. யாகங்களே சிறந்தது அஸ்வமேத யாகம். அந்த அஸ்வமேத யாகம் இப்போ கலியில் பண்ணவும் முடியாது, பண்ணவும் வேண்டாம்னு சொல்லியிருக்கு. ஆனால் அந்த அஸ்வமேத யாகம் பண்ணின பலன் கிடைக்கணும்னா என்னென்ன, ஒரு அநாத பிரேத அடக்கம் பண்ணுறதுக்கு நாம் உதவினா போகிறோம், அதை நல்லடக்கம் பண்ணுறதுக்கு நாம் உதவினாலே போகிறோம், அஸ்வமேத பலன் வருதுன்னு சொல்லுது. அதனால் இவ்வளவு ஈஸியாக அஸ்வமேத பலன் வரதை யாராலும் மிஸ் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. இதுக்கு மேலே அந்த ஆண்டவன் படைப்பில் இருக்கிற அந்த மனுஷனை மதிக்கணும். அவர் உயிரோடு இருக்கிறதே தான் வேல்யூன்னு இல்லை, அது போனதுக்கு அப்புறமும் அவருக்கு உண்டான மதிப்பு தான். அதனால அநாத பிரேத சம்ஸ்காரம் பண்ணணும். இது மற்ற மதத்தில் இருக்கிறவாள்லாம் அவள் மதத்தை சேர்ந்தவாளுக்கு பண்ணிடுறா. நம்ம தான் இந்து மதத்தில் பண்ணாத ஒரு அவேர்னஸ் இல்லாத இருந்தது. அந்த குறை இது பெரிய மதத்துக்கே ஒரு பெரிய குறை, அதை போக்கணுங்கிறதுக்காக இவர் கும்பகோணத்தில் இருக்கிறதே இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார். இன்னி வரைக்கும் அது பல இடங்களில் பிரமாதமாக நடந்துட்டுருக்கு. அதில் என்னெல்லாம் அதிசயங்கள் நடந்திருக்கு, எவ்வளவு அந்த மனிதநேயம் செழிச்சிருக்குன்னு பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். இப்படி ஒரு சமுதாய நோக்கத்தோடைய சிந்தனையோடைய பல காரியங்கள் அவர் பண்ணியிருக்கார். பண்ணினா அவர் அப்போ பார்த்தா தெரியும், சே இவரை விட நல்ல மனுஷன் உலகத்தில் கிடையாது. யார் என்னுடைய நண்பர் நம்ம கணேசன் தான். அவர் எனக்கு தெரிஞ்சு நிறைய அநாத பிரேத சம்ஸ்காரம் பண்ணியிருக்கிறார்கள். ஹாஸ்பிட்டல்ஸில் போயிட்டு அங்கேருந்து டாக்டர்ஸில் பேசி அது பெரிய கோஆர்டினேஷன், ஏன்னா பெரிய ப்ரொசீஜர்ஸில் அதெல்லாம் பண்ணி எல்லாம் கிளியர் பண்ணி ப்ரொசீஜராக என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி ஒரு சம்ஸ்காரத்தெலாம் நம்மளோட நண்பர் கணேசன் இருக்கார், எஸ்எஸ் கணேசன் சொல்லுவாங்க, அவர் பண்ணியிருக்காரு, பண்ணிட்டுருக்காரு. 1964 அப்போ பெரிய வெள்ளம் வரப்போது, பெரிய பெரிய அலைகள் தனுஷ்கோடியே அழிக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியும். ஆனா ஒருத்தருக்கு தெரிஞ்சிருந்தது, மகாபெரியவருக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இது உண்மைதானா? இந்த அனுபவம் பத்தி சொல்லுங்க. இயற்கை
இயற்கையால் வரக்கூடிய விளைவுகளை தடுக்க முடியாது. அந்த இயற்கையோடு சேர்ந்து தான் பயணப்படணும். ஆனால் அதில் யாரும் பாதிக்காத அளவுக்கு நிறைய பேர் போயிருக்க வேண்டியது. அதில் நான் இப்போ ரொம்ப சின்ன இன்சிடென்ட் சொல்லும்போது நான் 11 வயசு 12 வயசு, அதில் தப்பிச்சவங்க பெரியவருடைய ஒரு கருணையில் யாரும் பாதிக்கப்படப்படாதுங்கிறது அவருடைய ஒரு சங்கல்பம். அதுக்கு முன்னாடி விஷயம் சொன்னேன், இப்படி ஒரு நிகழ்வு வரப்போகிறதுக்கு முன்னாடி அந்த நாடெல்லாம் விவசாயிகள்லாம் மடத்துக்கு முதல் அந்த விளைச்சல் நிலையத்தை கொண்டு வரும்போது ராமேஸ்வரத்துக்கு இந்த பகிர்ந்தனவை தஞ்சாவூர் இல்லவர் வேதநாராயணன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கலெக்டர் அவர் தான் என்னோட சொன்னார். எல்லாம் அங்கே அனுப்பு இதுக்கு பெரியவா சொல்லியாச்சு சரி. அப்போல்லாம் இப்போ மாதிரிலாம் கேள்விகள்லாம் கேட்கறது கிடையாது. ஏதோ காரணம் இருக்காங்க. 3ஆம் பிரகாரம் நீங்கள்லாம் பார்த்துருக்கெல்லாம் தெரியாது. அந்த என்ன அந்த கட்டடமே பார்த்தேன்னா, அந்த கோவிலுடைய பிரகாரமே பார்த்தேன்னா இருந்து ஒரு என்னுடைய தோல் அளவுக்கு அந்த உயரம் எங்கே இல்லாமோ சுற்றி இருக்கக்கூடிய புயலோ அந்த அந்த சமுத்திர ஜலமோ ராமேஸ்வரம் கோயிலுக்குள்ள வரல. புயல்லாம் வரப்போகிறதுக்கு முன்னாடி உள்ள சமாதி சொல்கிறேன். தீர்மானம் பண்ணி ராமேஸ்வரத்துக்கு அனுப்பினா அப்போ தான் சங்கரகுடம் கட்டி நான் உதிச்சு அங்கே வரது எத்தனை கூட நெல் வச்சுக்க முடியும், அதுவும் சமுத்திர கரையோடு இருக்கிறது. அப்போ ஆலயங்கள்லாம் பெரியவா சொன்னால் அவர் 2வது பேச்சே இல்லைன்னு வந்த தானியங்களை போனால் அந்த 3ஆம் இடத்துல கொண்டு அடிக்கிட்டான். இன்சிடெண்ட் எப்போவோ ஆக போகிறது, விபத்து எப்போவோ ஆக போகிறது. என்ன சொன்ன மாதிரி முதல்ல பிடி என்ன பிடி பசி பிடி. இது எத்தனை பேருக்கு தோணும்? அப்படி சேகரம் பண்ணி அத்தனை பேரையும் காப்பாற்றி அதெல்லாம் அந்த தியாகே நேகே அமிர்தத்துவமான சுகம்னு வேதத்தில் சொல்லுவாள். அந்த தியாகம்னா அந்த தியாகம்தான். அப்படி தானியங்களை சேர்த்து வரும் முன் காக்க வந்துடுத்து தவிர்க்க முடியாது. இருந்தாலும் அப்போ அவனுக்கு என்ன பண்ணோம்? ஒன்றும் கிடையாது. இப்போ மாதிரி ரோடெல்லாம் உண்டா? திடீர்னு போயிட முடியுமா? அந்த அவஸ்தையை அப்படி அவ்வளவு ஒரு பெரிய சினிமா நடிகர்கள்லாம் கூட மாட்டின்றாலும் அந்த நாடெல்லாம் சொல்லுவாள். ஜெமினி கணேசன், சாவித்ரி எல்லாம் கூட சொல்லுவாள். ஏன்னா அதை சொன்னால் தான் அந்த நியூஸ் எல்லாருக்கும் அது ஒரு பெரிய ஒரு கவர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு இது. அவங்க பரமாச்சாரியர் பின்னாடி போயிடுவோம். இப்போவுமே சிஷ்யன் பெருமை வாங்கிட்டோன்னு நினைக்கக்கூடிய ஒரு குரு யார் அப்படின்னா அது பரமாச்சாரியர் தான். அப்படி அத்தனை பேரையும் எந்தெந்த வகையில் சேவ் பண்ண முடியும், எப்படியெல்லாம் ஆறுதல் பண்ண முடியும். ஒருத்தன் ஒரு உச்சியிலேயே தனுஷ்கோடியில் இருந்திருக்கான். ஒரு வாரம் சாப்பாடு தண்ணி இல்லாமல் நம்ம உபாதியாக பண்ணி வைக்கிறவங்களுடைய சந்தோஷம் அவங்களுடைய அனுபவத்தை சொன்னாங்க போது அந்த பரமாச்சாரியாருடைய ஸ்மரணை தான். ஒரு வாரம் நினச்சி பாருங்க, அந்த ஓட்டு மேலேயே இருந்துட்டு அப்புறம் எல்லாம் சுமூகமானவன கிழறக்கி வந்திருக்காங்கன்னா அந்த பசி அந்த இது எல்லாம் அவர் தான் திருகா எல்லாம் ஞானி பூதம் பவ்யம் பவிஷ்யது எல்லாம் தெரிந்தவர். நம்ம பண்ண வேண்டியது என்ன தெரியுமோ, அவர் மேலே விசுவாசம் வச்சு. ஏன்னா அப்படியே அவர் சொன்ன மாதிரி அந்நியதா சரணம் நாஸ்தி, அதை வேற வேணும் வேண்டாம், அவ்வளோ சௌக்கியத்தை கொடுப்பார். எந்த இது மட்டும் இல்லை, தேசத்துக்கு சைனா வரும்போது அஷ்டகிரகங்கள் சேர்றதுன்னு எனக்கு ஞாபகம் இருக்கும். இந்த வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிகநல்ல. இதில் அவர் சொல்கிறதுனால சொல்கிறேன். அந்த ராமேஸ்வரம் புயலில் ராமேஸ்வரம் விஸ்வநாதன் அப்படின்னு இடத்துல இருந்தார். மாயவரம். ஆமாம், மாயவரம் விஸ்வநாதன். எங்கே போனாலும் அவர் எங்கெல்லாம் யாத்திரையில் போகிறாலோ யாரை பார்த்தாலும் உனக்கு நிலம் இருக்குன்னா ஒரு மூட்டை நெல் மடத்துக்கு அனுப்பு அப்படிம்பார். இப்படி எங்கே போனாலும் கலெக்ட் பண்ணியிருந்தார். 3-4 வருஷமாக கலெக்ட் பண்ணிட்டு இருக்கார். எல்லாத்தையும் ராமேஸ்வரம் அனுப்புன்னு அங்கே வாங்கி மடத்தில் வச்சு அங்கே கோயில் பிராகாரத்தில் அடுக்கி எல்லாம் பண்ணியாச்சு. இவளுக்கு என்னென்ன பிள்ளை இத்தனோட தீவில் இவ்வளவு அரிசி நெல்லுக்கு வேலையே கிடையாது, எதுக்கு இவர் அனுப்புகிறார் அப்படின்னு சொல்லலை. உடனே நாம் கேட்கலாம், இவர் திருகால ஞானி தானே, பின்னால் எப்போ வரப்போகிறது, அதனால் புயல் வரப்போகிறது, அதனால தான் சொல்கிறேன்னு சொல்லுவாளோ. சொன்னார்னா அவர் ஞானியாக இருக்க மாட்டார். ஏன்னு அந்த புயல் பயப்படுறதுக்கு முன்னால் இப்போயே பயப்பட ஆரம்பிச்சிடுவா, எல்லோரும் ஊரை காலி பண்ணிட்டு போயிடுவாள். ஸோ அதனால் அவர் சொன்னாப்புல இயற்கையை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, இயற்கை தான். அதுலேருந்து நம்மளோட பாதிப்பை எப்படி குறைச்சிக்கிறதுங்கிற வேணால் அவரோட பண்ணுறார். அதில் இப்படி அனுப்ப சொல்லி எல்லாம் பண்ணி அப்புறம் கடைசியில் அந்த விஸ்வநாதன் காஞ்சிபுரத்தில் கேட்குறார், இவ்வளோ நெல் இருக்குது, வைக்கிறதுக்கு இடம் இல்லை, எலியெல்லாம் திங்கிறது, என்ன பண்ணதில்லை, சமுதிரத்தை கொண்டு அடுக்கு அப்படின்னாராம். இப்படி என்ன சொன்னால் பதில் சொன்னால் என்ன பண்ணுறேன்னு மேனேஜர் சொல்லிக்க, அப்பா நீ என்ன கேட்டாலும் அவர் பதில் சொல்ல மாட்டார், வேறு வழி கிடையாது,
வாங்கி வச்சு இருக்கிற இடத்துல எங்கே இருக்கோ அடிக்குக்கோ அப்படின்ட்டு நீ ஊருக்கு பார்க்க போ அப்படின்னு. இவர் ராமேஸ்வரம் பேருக்கர். அடுத்த நாள்லேருந்து மழை ஆரம்பிச்சது. உடனேயே கண்ணன் அப்படின்னு கைங்கரியம் பண்ணுறவர் இன்னும் 2 பேரை பார்த்து நீங்கள் உடனே கிளம்பி போ ராமேஸ்வரம் போயிட்டு விஷுவிட்டு சொல்லி அந்த நெல்லெல்லாம் அரிசியாக்கி அங்கே இருக்கிறவாளுக்கு அன்னதானம் பண்ணுறதுக்கு வரணும் இந்த வழக்கின்னு வச்சுக்கோங்க. கடைசியாக போனவா இந்த மடத்துலேருந்து இவர் அனுப்பிச்ச 2 பேர் தான். அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் தீவும் மெயின்லேண்டுமே டிஸ்கனெக்ட் ஆகிடுத்து. கவர்மெண்ட்டால் கூட அங்கே போய் ஒன்றும் பண்ண முடியல. அப்போ தான் தனுஷ்கோடியே இருக்கிற இடம் தெரியாத வாஷ் அவுட் ஆனது. அப்படி இருந்ததுக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் போல் அந்த தீவில் மாட்டின்ற அத்தனை பேருக்கும் பசி ஆறிதுன்னா இவர் 4 வருஷமாக சேர்த்த அரிசியினால். அதாவது 64 நடக்க போகுதுன்றத 4 வருஷத்துக்கு முன்னாடியே ஆமாம் ஆமாம். இந்த சைனா வரும்போது எல்லாரையும் இந்த அஷ்ட கிரகங்கள் சேர்றது, ஏதாவது இன்னல்கள் வரும் அப்படிங்கிறது இப்போவும் எல்லாம் டிவிலெல்லாம் ஜோசியெல்லாம் சொல்லிட்டு இருக்காளோ, அந்த கிரகம் சேர்ந்தா அந்த கிரகம். அந்த தமிழ் மறை அதை எடுத்து வேயிறு கோளறுபதிகம் எல்லா கோயில்களிலையும் எல்லா இதுலேயும் சரி ஏதோ பெரியவா சொல்லிட்டான். அப்படிதான் அந்த மாணிக்கவாசகர் அப்படிதான். அதில் என்ன ஆச்சரியம்னா அந்த 8 கிரகங்கள் ஒன்றா சேர்த்து அது உலகத்துக்கு பெரிய கெடுதல், அதனால் அதுக்கு பரிகாரம் பண்ணும் அப்படின்னா அவள் தெரிஞ்ச பரிகாரத்தை சொல்லுவா, இதை பண்ணும் அதை பண்ணும் அப்படின்லாம். இவர் ஒருத்தர் தான் சிம்பிளஸ்ட்டு பரிகாரம் சொன்னார். என்னென்ன ஞானசம்பந்தரோட கோளறுபதிகம்னு தேவாரம் இருக்குது, வேயுறு தோழிபங்கன்னு ஆரம்பிச்சு அது ஆசிரியர் நல்ல அவை நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படின்னு ஒவ்வொன்றத்துலேயும் சொல்கிறார். இதை சொன்னால் நல்லது தான் நடக்கும் அப்படின்னு. நவகிரகங்களாக இருக்கட்டும், நட்சத்திரமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒன்றும் தீது பண்ண முடியாது, நல்லது தான் முன்னே. ஏன்னா சிவபக்தன்ட்டா அது எல்லாம் நல்லது தான் பண்ணி ஆகணும். அதில் சொல்கிற ஆன சொல் மாலையோதும் அடியார்கள் வாழி அரசாழ்வர் ஆணை நமதே அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறாராம் ஞானசம்பந்த பெருமான். நான் சொல்கிறேன், இதை சொன்னீங்கன்னா நீ போய் இது இப்போ நடக்கும், இது என்னோட ஆணை அப்படின்னு சொல்கிற அப்படின்னா இதை விட என்ன கேரண்டி கொடுக்க முடியும்? கொடுத்துருக்கு. அதனால இதை சொன்னால் போகிறோம்னு. இதில் ஆச்சரியம் என்னென்னா, இப்படி இவர் இந்த பரிகாரம் சொன்னோன்னே இந்த திருமறையெல்லாம் ரொம்ப பிரபலப்படுத்தி அதை பாதுகாத்துன்னு வருது நம்ம சைவ மடங்கள் தான், ஆதீனங்கள் தான். அந்த ஆதீன தலைவர்கள்லாம் ஆச்சரியப்பட்டார். நாங்கள் இதெல்லாம் இத்தனை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம், ஆனால் இந்த சமயத்துக்கு இதை இப்படி யூஸ் பண்ணணும்னு பெரியவர் சொன்னதுனாலும் தெரிஞ்சதே வழியே, இல்லைன்னா நாங்கள் ஏதோ நம்ம தேவாரம் பாடுறோம் அப்படிங்கிறாப்புல தான் இருக்கும் அப்படின்னு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அப்படி தான் சொல்லியிருக்கார். அதே மாதிரி இன்றைக்கி திருவம்பாவைங்கிறது உலக பிரசித்தமாக இருக்குது. அதை உலக பிரசித்தமாக்கினது திருடமருதூரில் இருக்கிறது இவர் தான். பாவை மாநாடுன்னு கூட்டி இப்படி 2 பேரும் பொழிஞ்சிருக்கா. அந்த பக்தி வளர்னா குழந்தைகிட்டேருந்து வரணும். சின்ன வயசுலேயே விதைச்சா தான் பெருசாக பின்னால் பலன் கிடைக்கும். அதுக்காக பாவை மாநாடு. இப்படி தமிழுக்கு இனிமேல் அவர் தொண்டு செஞ்சாப்புல யாராலையும் செய்ய முடியுமா தெரியாது. வருமுன் காக்கன்னு சொல்கிறோம் இல்லையோ, அதை பக்தாள் மனசில் விதைச்சு அப்படி பண்ணி கொடுத்த ஒரு மகா. நேச்சுரலாக இருக்கும் எல்லாமே. எது பண்ணினாலும் இவர் ஏதோ மந்திர சக்தியில் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் கையை தூக்கின வந்ததுங்கிறதே இல்லாத அப்படி மனுஷத்தன்மையை ஒட்டியே அப்படியே எப்படி இருக்கணுமோ பண்ணுறது, அதுதான் பர்மனெண்ட்டாக நிற்கும். சரி, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஒரு சிலர் பெரியவரை பார்க்க வருவாங்க. அப்படி பார்க்கும் பொழுது தன்னுடைய மனசுல ஏதாவது சஞ்சலங்கள் இருந்தா கூட அதை தீர்த்து நம்ம அங்கிருந்து வெளியே போகும்போது ஒரு புது மனிதனாக தான் அனுப்புவாரு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதை பற்றி சொல்லுங்க. இது எனக்கு ஃபஸ்ட்டு மகாபெரிவா சரணம். மகாபெரிவா எனக்கு நிறைய பர்சனலாகவே நிறைய பண்ணி கொடுத்துருக்கார். இது ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு சொல்கிறேன். நான் ஆதம்பாக்கத்தில் இருக்கேன். என்னோடய பேர் கணேஷ், சங்கர் கணேஷ். நான் ஒரு இபி காலனியில் அம்மன் கோவில், நாகமுத்து மாரியம்மன், சனீஸ்வரன் கோவிலில் சேவகனாக மேனேஜ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ ஆதம்பாக்கத்தில் இன்னொரு கோவில் இருக்குது, புவனேஸ்வரி அம்மன் கோவில் இருக்குது. அந்த கோவிலில் கும்பாபிஷேகம்லாம் பிளான் பண்ணியாச்சு. இப்போது எங்கள் கோவிலில் இது வரைக்கும் நான் 4 கும்பாபிஷேகம் நான் பர்சனலாக இருந்து பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ புவனேஸ்வரி அம்மன் கோவிலில் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி எல்லோரும் என்னை கூப்பிட்டா, நீ நிறைய கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கே, எனக்கு எங்களோட கமிட்டியில் நீ உன்னோட சஜஷன்ஸ் ஐடியாஸ் எல்லாம் கொடுன்னு. 1 மாதத்துக்கு முன்னாடியே நான் டெய்லி அந்த கோவில் புவனேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு கமிட்டி மெம்பர்ஸ் கூட எல்லாம் டிஸ்கஷன்லாம் நடத்தி பண்ணிட்டு இருந்தேன். கும்பாபிஷேகம் வரத்துக்கு டைம் ஆயாச்சு.
ஒரு 10-15 நாள் முன்னாடி பேனர் அடிக்கிறதுக்கு, போஸ்டர் அடிக்கிறதுக்கெல்லாம் நான் மேனுவலாக பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்கு போயிட்டு எல்லாம் டிசைன் பண்ணி எல்லாம் பண்ணி கொண்டு வந்துட்டுருந்தேன். பட் கும்பாபிஷேகம் சமயத்தில் எனக்கு பாம்பே போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்தது. அப்போது மகாபெரிவாள்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னேன், எனக்கு கும்பாபிஷேகத்துக்காக இவ்வளோ ஒர்க் பண்ணுறோம், சாரி நான் ரொம்ப எமோஷனாக, கும்பாபிஷேகத்துக்காக இவ்வளோ ஒர்க் பண்ணுறோம், பட் எனக்கு சாரி ப்ளீஸ் இப்படி ஒர்க் பண்ணுறோமே, எனக்கு பாம்பே போக வேண்டிய சிச்சுவேஷன் வந்திருக்கே அப்படின்னு. ப்ரெஸ் வழியாக வந்துட்டு இருக்கும்போது ஒரு காமாட்சி அம்மன் கோவில் பார்த்தேன். அங்கே பெயிண்டிங் ஒர்க்லாம் நடந்துட்டு இருந்தது. நான் வண்டியை நிறுத்திட்டு என்ன நடக்கிறது அப்படி கேட்டேன். அப்போது இன்னொரு 10 நாளில் கும்பாபிஷேகம் பிளான் பண்ணியிருக்கோம். தட் இஸ் இந்த புவனேஸ்வரி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் கழிச்சுட்டு. அப்போ நினச்சேன், மகாபெரிவாளை நம்ம ப்ரே பண்ணினோம், உடனே காமாட்சி அம்மன் நமக்கு முன்னாடியே வந்துட்டா. அந்த கும்பாபிஷேகத்துக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பெரியவா மகாபெரிவா தான் கொடுத்துருக்கா. அதாவது மகாபெரிவாளை நம்ம மனசில் என்ன நினச்சிக்கிறோமோ அது அவருக்கு தெரியும். அண்டு உடனே இந்த கும்பாபிஷேகம் புவனேஸ்வரி அம்மன் கும்பாபிஷேகத்தை எனக்கு அட்டன் பண்ண முடியல, பாம்பே போயிட்டேன். அதுக்கு அடுத்து இந்த காமாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கி அங்கே என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் பண்ணி கொடுத்தேன். அண்டு 2 மாதத்துக்கு முன்னாடி மண்டலாபிஷேகம் பூர்த்தி நடந்தது, அதுக்கும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருந்தேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பெரியவாளை நம்ம ப்ரே பண்ணுறோமோ, நம்ம என்ன பண்ணினாலும் மனசுக்குள்ளே நின்று நம்மளோட பிரார்த்தனையை அவர் நிறைவேற்றி தருவார். என்னடா உனக்கு புவனேஸ்வரி அம்மன் கோவில் அட்டன் பண்ண முடியலையா, என்னோட காமாட்சி அம்மன் கோவிலுக்கு நான் தரேன், அதுக்கு நீ உன்னோட ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கி ஒர்க் பண்ணி உன்னோட இதை நிறைவேற்றி தரேன்னு பெரியவா எனக்கு இது பண்ணி கொடுத்தா. அது இது மாதிரி நான் நிறைய இன்சிடென்ட் சொல்வேன். இது இப்போதைக்கு இது போகிறோம். உங்களுடைய அனுபவம் மகா பெரியவருடைய சொல்ல முடியும்? ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர. இன்னைக்கு நான் என் பேர் கிருஷ்ணமூர்த்தி. நான் இன்னைக்கு நன்னா இருக்கேன் அப்படின்னா அது பெரியவோட அனுகிரகம் தான் அப்படின்னு சொல்லணும். ஒரு 7 வருஷம்னால ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். கம்பெனியில் ஒரு இஷ்யூ, நான் கம்பெனி ஒரு திவாலா ஒரு ஸ்டேஜில் ஒரு 5 மாதமாக சம்பளம் வரல. கமிட்மெண்ட் நிறையா இருந்தது. எப்படி சர்வேலன்ஸ் கொஸ்டின் மார்க் இருந்தது, எப்படி சர்வே பண்ணப்படும் தெரில. அப்போது மடத்து சார்பாக மாதம் 3வது சண்டே வந்து கோவில் சர்வீஸ் போவோம், சிவன் கோவில் சர்வீஸ் போவோம். அப்போ சிவகுமார் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவர் என்ன சொன்னாங்கன்னா, அனுஷம் ஒவ்வொரு அனுஷத்துக்கும் ஆதமத்தில் கணேஷன் ஒருத்தர் இருக்கார், அவரை மாதிரி இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. ஆக்சுவலாக பெரியவோட டிவோட்டி. அந்த கணேஷ் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு அனுஷ்டானமும் அவ்வளோ ஸ்ரத்தை, அந்த ஸ்ரத்தைங்கிறதுக்கு வந்து அவர்கிட்ட நான் நிறைய கற்றுனேன். ஆக்சுவலாக நீ அங்கே வா, அனுஷத்துக்கு வா அப்படின்னாரு. சரி, நான் இன்றைக்கி வரைக்கும் அவர் என்னைக்கு சொன்னால் இன்னி வரைக்கும் ஒவ்வொரு அனுஷத்துக்கும் போயிடணும். அப்போ போய் சுவாமியை பல்லக்கில் தூண்டு வீதி வலை போவோம். ஆக்சுவலாக நம்ப முடியாது, நாங்கள் போயிட்டு வந்தோம், எங்கெங்கேயோ வேலை ட்ரை பண்ணேன், கிடைக்கல. சுவாமியை வந்து இறக்கி வச்சேன். ஃபஸ்ட்டு கால் இறக்கி வச்சோன்னு ஃபஸ்ட்டாக இன்டர்வியூ வருது எனக்கு. அடுத்த நாள் இன்டர்வியூ எங்கள் ஜிஎம்பிஎஸில் கிருஷ்ணமுத்துக்கு இந்த கம்பெனியில் இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிறது. அடுத்த நாள் போனேன், செலக்ட் ஆகிட்டேன். ஆக்சுவலி அடுத்த அனுஷத்துக்கு போகிறேன். அடுத்த கம்பெனி இன்டர்வியூ வந்தது. ஆக்சுவலி கிருஷ்ணமூர்த்தி இந்த மாதிரி போயிட்டாங்க அப்படிங்கிறது. சரி, ஓகே. 3rd டைம் நாங்கள் வந்து ராதா கல்யாணம் பண்ணுவோம். ஆக்சுவலாக அத்தவா ஸ்டெப் இன்ட்டு 12 வருஷமாக பண்ணுறேன், ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பண்ணுறோம். நங்கநூலில் லக்ஷ்மி நகர் ராதா கல்யாணம் கமிட்டின்னா ஃபேமஸ், ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக ராதா கல்யாணம் அன்னைக்கு, வெள்ளி சனி ஞாயிறு ராதா கல்யாணம் அன்னைக்கு எனக்கு ஃபஸ்ட்டு இன்டர்வியூ ஒரு கம்பெனியில். அந்த கம்பெனியில் ஞானகுரு பாகவதன் ரெகுலராக அவர்கிட்ட போயிட்டு போய் இன்டர்வியூ போயிட்டு வந்தேன். ஐ காட் செலக்டட். இன்னைக்கு வரைக்கும் அந்த கம்பெனி நான் ஒர்க் பண்ணுறேன். ஆக்சுவலாக உதவி மனப்பான்மை அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா, எங்கள் அப்பா அம்மா போட்ட பிச்சை அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக சர்வீஸ் ஓரியன்டட் அப்படின்னு. ஆக்சுவலாக அதாவது நம்ம என்ன திங்க் பண்ணுறோமோ அது வந்து நம்மளால் நிவர்த்தி பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் 4 பேர் சந்தோஷப்பட்டா அப்படின்னா அதோட ஒரு பாக்கியம் வேறு எதுவுமே இல்லை. நடமாடும் தெய்வம் நடமாடுன்னு சொல்கிறோம் இல்லையா, இன்றைக்கு வரைக்கும் பெரிய வந்து எல்லாரோட மனசுலையும் இருக்குது. ஆக்சுவலாக நினச்சா போகிறோம் வந்து அசுராமன். ஆக்சுவலாக அவர் முக்தி அடைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்கிறா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் அனுபவிச்சுட்டு இருக்காச்சு, நினச்சா போகிறோம். இன்னைக்கு சாந்தாக மகாந்தாக நிவசந்தி சந்தகா, எப்பொழுதும் அவர்கள் இருந்து நம்முடைய கண்ணுக்கு சூக்ஷ்மமாக இல்லையே தவிர அவள் வந்து சூக்ஷ்மமாக உங்களுடைய எண்ணத்தில்
யா தேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேண சம்ஸ்திதா தியா. அதுதான் பிரச்சோதனம். அது நினைச்ச மாத்திரத்தில் கூப்பிட்ட குரலுக்கு யாருன்னு யாரும் வரமாட்டா. குருநாதர் ஒருத்தர் தான் நம்முடைய கவலையை படக்கூடியது. அந்த ஒரு பாக்கியம் எங்களுக்கெல்லாம் கிடைச்சி அனுபவிச்சுட்டு வரோம். கண்டிப்பா நீங்க பெரியவா இருந்த காலத்துல நீங்க அவரோட இருந்திருக்கீங்கன்னு சொன்னீங்க. உங்களுடைய அனுபவம் அவரோட? நாங்கள்லாம் மடத்துக்கு போய் சேவை பண்ணுவோம். ஒரு 50 அரை நூற்றாண்டா எங்கேயுமே எங்களை நாங்கள் காமிச்சிக்க மாட்டோம். அதுதான் எங்களுடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். போவோம், அங்கே ஒரு குப்பை இருந்ததுன்னு குப்பை எடுத்து போட்டு எங்களால் முடிஞ்சது. காசு பணம்லாம் கிடையாது. ஏதோ சோறு பஸ்ஸை பிடிச்சி எது கிடைக்கிறதோ ஏதோ ராவோட ராவோ போய் ஏதோ இதெல்லாம் சர்வீஸ்லாம் பண்ணுவோம். பண்ணிட்டு வந்தால் எங்களுக்கு ஒரு மன திருப்தி. என்ன சொல்ல மாதிரி அஸ்வமேத பலன், யாகங்கள்லாம் பண்ண பலன்கிறதெல்லாம் அந்த சர்வீஸ், அதைத்தான் பெரியவா விரும்பினேன். இன்றைக்கி நம்ம எல்லாம் பேசுகிறோமே, அந்த அவருடைய எண்ணத்தை செயல் வடிவாக்கிறவர் ஜெயேந்திர பெரியவா. அவருடைய ஜெயந்தி இன்றைக்கி நம்மெல்லாம் கூடி இதெல்லாம் பேசுகிறோம். செயல் வடிவம் கொடுத்தது. என்ன எல்லா இடத்துலையும் மனிதன் தானே, போட்டி எல்லாம் இருக்கும், நீ பெரியவனா நான் பெரியவனா இருக்கும். அதான். ஆனால் குரு சன்னிதானத்துக்கு போன உடனே அந்த துவேஷம் எங்கே போகுதுன்னே தெரியாது. இது அவங்கவங்க இன்றைக்கும் அதிஷ்டானத்தில் போய் சேவை பண்ணி உள்ளம் உருகி பெரியவாட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டா மாதம் அனுஷம் பூஜை பண்ணுறோம். பெரியவாவுடைய பாதுகைக்கு பூஜை பண்ணணும் தேடிட்டு எங்காத்துக்கு வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணாருன்னா யோசிச்சு பாருங்களேன். அண்ணாட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன். ஆதிசங்கருடைய வரலாறுல குமரியில் வட்டாரட்ட ஆதிசங்கர் போகிற மாதிரி ஒரு வரலாறு பதிவுகள்லாம் இருக்குது. அதெல்லாம் கதைக்குதுன்னு யார் எப்படின்னு சொன்னாலும் அது உண்மை. நம்முடைய இதில் இது மாதிரி நடந்ததுன்னு எங்கேயோ ஒரு கிராமம் தரமணின்னு அந்த நாளில் அவ்வளவு இது பெருசு கிடையாது. தேடிண்டு வந்து அவருடைய பாதுகை, அவர் திருவான்மியூரில் 2 மாதங்கள் தங்கி அந்த கிரகத்தில் பாதுகையை விட்டுட்டு போய் அப்புறம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க அதை தலையிலேயே சுமந்துட்டு நடந்தே போய் இல்லைப்பா இது உனக்கு தான் அங்கே ட்ராமா கொடுத்துருக்கேன்னு சொல்லி அது அங்கங்கே சுற்றி மேச்சேரி பட்டு சுவாசிகள்னு மாம்பழத்தில் இருக்கும்போது அவரெல்லாம் பூஜை பண்ணிட்டு அவர் வந்து உங்கள் பக்கத்திலேயே யாரையாவது ஏற்பாடு பண்ணிக்கோன்னு இன்னாரெல்லாம் சொல்லலை சொல்லி அவள் இப்படி தேடிட்டு வந்து அங்கே ஒரு ரிக்ஷாக்காரன் இந்த தம்பதிகள் தேடிட்டு வரா. ஒரு வரலட்சுமி விரதம் வரப்போகுது. அந்த வரலட்சுமி விரதத்துக்கு அன்றைக்கே அந்த அனுஷம் வருது. இங்கே போ, எங்கேயோ ஒரு வீட்டில் வேத சப்தம் கேட்கும், அந்த தெலுங்குக்குள்ளே போ, உனக்கு பூஜை பண்ணுறதுக்கு ஐயர் கிடப்பாரு, அவனுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் சொல்லி அப்படி அடியனே இன்னைக்கு வரைக்கும் ஆட்கொண்டு அருள்பாலித்து அதை நம்பி அந்த சரணத்தில் ஒரு புஷ்பம் போட்டோடைய துக்கங்கள் எல்லாம் போக்கி இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெரியவா கொடுத்துருக்கா. இதை விட என்ன அனுபவம் சொல்ல முடியும்? நினைச்சா போதும். அதே மாதிரி பாலபிரிவா ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தோம். பிரயாக்ராஜில் வரும்போது ஞாபகப்படுத்தினாரன்னா அந்த இதை பண்ணும்போதும் எல்லாரும் பயந்தான். இப்போ எல்லாருக்கும் ரயிலில் தான் புக் பண்ணோம். பிரிவா நினச்சிட்டோம் அது மலை மாதிரி ஒரு சிரமம் கஷ்டம் வரும். ஆனால் பயக்கிருதாக பய நாசனம், அந்த பயம் வேணும். அந்த பயம் பக்தின்னு வேணும். பெரியவாளை அந்த சரணத்தை பிடிச்சு ஒன்றும் இல்லை, சரணத்தை பிடிச்சிக்கிறதுன்னு என்ன தியானம், அந்த பாதுகை, அந்த குரு பாதுகை அது நம்மளை வழி நடத்தும். நமக்கு முன்னாடி அது போகும். எப்படி? ஆமாம், அவர் சொன்னார் ஆரம்பத்தில் போது ராமர்னு சொன்னாரோ இல்லையோ, அது மாதிரி அந்த ராமலக்ஷ்மணாளுக்கு எப்படி இதெல்லாம் வந்தது, பாதுகாப்பு எப்படியெல்லாம் வந்ததுன்னு தியாக பிரம்மத்தினுடைய கதையை சொல்லும்போது சொல்லுவாள். இது ஒன்று ஆரம்பித்தா ஒன்று போயிட்டே இருக்கும். ஏன்னா எல்லாரும் அனுபவத்தை பகிர்ந்துக்கணும். அது மாதிரி பிரத்யக்ஷமாக சாட்சாது அந்த சாக்கேத ராமனாகவே நம்மளோட வாழ்ந்து, ஏன்னா அவருடைய புகழெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு அருகதையே கிடையாது. ஆனந்திக்கலாம். நம்ம அனிர்வச்சனியம் பிரிவாலாம் அந்த சுவாரஸ்யம் இருக்கோ இல்லையோ. ஒரு உதாரணமாக சொல்லணும்னா திருநெல்வேலி அல்வா, திருநெல்வேலி அவா சாப்பிட்டா தானே தெரியும். அது மாதிரி அந்த பகவத் பிரசாத். இது ஏதோ ஒரு ஹிந்துஸ் நீங்கள் முதல்லே சொன்னேன் இவர் ஒரு மதத்தை சேர்ந்தவர் அப்படின்லாம் இல்லாத யூனிவர்சலாக அத்தனை பேருக்கும் காமனாக இருந்திருக்கார் அப்படின்னு. இவெல்லாம் அனுபவத்தை தங்களோட சொந்த அனுபவத்தை சொல்கிறாப்புல மற்ற மதத்துக்கும் மற்ற பேருக்கெல்லாமும் நடந்திருக்கு. கும்பகோணத்தில் சப்ஜட்ஜாக இருந்த ஜஸ்டிஸ் கமாலுதீன் அப்படின்னு அவர் இஸ்லாமியர். அவருக்கும் பெரியவருக்கும் உள்ள தொடர்பை பார்த்தா அவரை பற்றி எழுதினதே அப்படியே இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும்.
இன்றைக்கி இந்த வேதத்துக்கு அதுக்கு 6 அங்கங்கள் இருக்குது. அந்த யாக யஜ்யங்கள்லாம் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஸ்ரௌதம் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கி தெரிகிறாப்பில் அதுக்கு பாடசாலை கும்பகோணத்தில் இருக்குது. அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் ஜஸ்டிஸ் கமாலுதீன். லக்ஷ்மிகாந்த சர்மா, டாக்டர் லக்ஷ்மிகாந்த சர்மான்னு இருந்தார். ராஜா வேத பாடசாலைன்னு இருக்குது, அதில் தலைவராக இருந்தார். அவருக்கு ஒரு நாளைக்கு கோர்ட்லேருந்து ஆள் வந்து உங்களை ஜட்ஜு பார்க்கணுங்கிறார் அப்படின்னு. இவர் பார்த்தார், வந்து நமக்கும் ஜட்ஜுக்கும் என்ன சம்மந்தம், எதுக்கு நம்மளை பார்க்கணுங்கிறோம்னு. இல்லை நீங்கள் வரணும் அப்படின்னு போனால் 2 ட்ரஸ்ட்டு, யாரோ ஒரு காலத்தில் அப்பா குட்டியர் கல்யாணராமையர் அப்படிங்கிற 2 பேர் தங்களோட சொத்து முழுக்களும் எழுதி வச்சு இந்த வேத வித்தியை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எழுதி கொடுத்துருக்கா. அந்த ட்ரஸ்ட்டு இப்போ சரியாக நடக்கலை. அது ட்ரஸ்ட்டுங்கிறதுனால இந்த பொறுப்பில் நீதிமன்ற பொறுப்பில் இருக்குது. அவர் அதை பார்த்துட்டு, இப்படி உங்கள் மனுஷங்கள்லாம் கொடுத்துருக்காங்க நல்லது பண்ணோன்னா அதை சரியாக யூஸ் கூட பண்ண தெரியல உங்களுக்கு, அதனால் இந்த ட்ரஸ்ட்டு 2ம் ஒழுங்காக நடக்கணும். அவங்க என்ன பிரயோஜனம் பண்ணணும்னு எதுக்காக உத்தேசமிங்க அதுதான் நடக்கணும். அப்புறம் நீங்களாகவே தோணியத்தை பண்ணக்கூடாது, அப்போ அவங்களுக்கு பண்ணுற நம்பிக்கை துரோகமாகும். அதனால் நீ பண்ணணும், நீ எடுத்து நடத்தணும். அப்படின்னா நான் இதை பாடசாலை பார்த்தினங்க, என்னால் இது முடியாது அப்படின்னு இருக்கார். நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு இருக்கார். அவர் கம்பல் பண்ணியிருக்கார். இவர் கம்பல் பண்ணோன்னே என் குருவை கேட்கணும், அவர் சொன்னால் தான் பண்ணுவேன் அப்படின்னு. வந்து உன் குருவை கேட்டுட்டு வந்து அப்புறம் என்கிட்ட சொல்லுவேன். உடனே காஞ்சி பெரியவருக்கு இவர் ஃபோன் பண்ணி, மடத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கார். அப்போ இளையாத்தங்குடியில் இருந்திருக்கார் பெரியவர். இது மாதிரி இந்த ஜட்ஜி என்னை கம்பல் பண்ணுறாரு, எனக்கு திருப்பி ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் எடுத்துக்கிறதுக்கு அடிஷனல் ரெஸ்பான்ஸ் எனக்கு தேவையில்லை, நான் இது பண்ணுறத ஒழுங்காக பண்ணாலே போகிறோம், ஆனால் என்னை கம்பல் பண்ணுறேன், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு. உடனே அவர் பெரிய மேனேஜர் சொல்லிக்க, நான் பெரியவாள்கிட்ட கேட்டுவிட்டு நைட்டு ஃபோன் பண்ணுறேன்னு. நைட்டு ஃபோன் வந்தது. பெரியவா உடனே எடுத்துக்க சொன்னான் அப்படின்ட்டு, உன்னை வர சொன்னா அப்படின்னு. இவர் போனால், நான் என்ன பண்ணணும்னு நினச்சேன்னா அதை உன் ஜட்ஜி சொல்லிட்டார் அப்படின்னு. நான் உன்னை என்ன பண்ண சொல்லணும்னு நினச்சேன்னா அதை உன் ஜட்ஜி சொல்லிட்டார், அதனால் உடனே பண்ணு எடுத்துக்கோன்னு சொல்லி இவர் வந்து ஜட்ஜிட்ட சொன்னால், நிஜமாக நல்ல குருவாக இருந்தால் பண்ணுன்னு தான் சொல்லியிருப்பார், நீ அவர்கிட்ட கேட்க போகிறேன்னு சொல்கிறதையே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டா. அன்னியிலேருந்து ரொம்ப ஆச்சாரசீலாக இருக்கிற இந்த லக்ஷ்மிகாந்த சர்மாக்கும் இந்த இஸ்லாமியரான இந்த ஜஸ்டிஸ் கமாலுதீனுக்கும் அப்படி ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு. இன்றைக்கும் அந்த அவரோட சந்ததிகள்லாம் இருக்கா. அப்படி பெரியவர்கிட்ட அப்படி பக்தியோடு தான் இருக்கா, மடத்தோட தொடர்போடு இருக்கா. அப்படி பார்த்தா அதுக்கப்புறம் அவரை ஒரு ஜட்ஜி என்னை பாப்பரா கேளு அப்படின்னு. அவரை வந்திருக்கார், தரிசனம் பண்ணிக்க அவர் பெரியவா. அப்புறம் 2 பேரும் அடிக்கடி பார்க்க ஆரம்பிச்சிருது. ஒரு நாளைக்கு லக்ஷ்மிகாந்த சர்மா சொல்லியிருக்கார், உன் ஜட்ஜி எப்படி இருக்கார், சௌரியமாக இருக்காரா அப்படின்னு கேட்டிருக்கா பெரியவா. சௌரியமாக இருக்கார் அப்படின்னா, அவர் போல் நல்லவர் இல்லை அப்படின்னு சொல்கிறதே, எல்லாம் நல்லது தான் இருக்குது, ஆனால் அவர்கிட்ட ஒரே ஒரு தான் எனக்கு பிடிக்கல அப்படின்னு. என்ன அப்படின்னா, இத்தனை தரம் வந்திருக்கார், ஒரு தரம் கூட உங்களை நமஸ்காரமே பண்ணல, அவர் சேவிக்கலை, அது எனக்கு ஒரு குறையாக இருக்குது அப்படின்னா. பெரியவா உடனே, அவர் அது பண்ணலை, அதனால தான் அவருக்கு தரிசனம் கொடுத்தேன். காரணம் என்னென்னா, அவள் மதத்துப்படி அல்லாவை தவிர வேறு யாருக்கும் வணங்கப்படாது. அவர் மதத்தில் அவ்வளோ உறுதியோடு நம்பிக்கையோடு இருக்கார். நாமளாக இருந்தால் உடனே நமக்கு ஒருத்தர் பிடிச்ச ஒன்றை பார்த்துருத்துனா நம்மளோட பாலிசியெல்லாம் பிரின்சிபல்லாம் எங்கேயோ ஒரு கோட்டை விட்டுறோம். அப்படி இருக்கார் பாரு, பியூர் இஸ்லாமியராக இருக்கார், அந்த மதப்பற்றோடு இருக்கார், அந்த அனுஷ்டானத்தில் இருக்கார். அதனால தான்ப்பா எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிரியம் அப்படின்னு. இப்படி அதை சொன்னோன்னே அவர் ரொம்பவே நெகிழ்ந்து போயிட்டார். இதுலேயும் தெரியுது, அவர்கள் அவர் மதத்தை நேசிச்சுன்னு அதில் சொல்கிறத ஒழுங்காக பண்ணியிருந்தோம். எல்லா மதமும் என்ன சண்டை போடணும்னு சொல்கிறதா, இல்லை கொலை பண்ணுன்னு சொல்கிறதா, கொள்ளையடின்னு சொல்கிறதா, குடின்னு சொல்கிறதா, திருடுன்னு சொல்ல, எல்லாம் மனுஷனை நல்லவனாக இருக்கணுங்கிறது தான் சொல்கிறது. ஆனால் நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுல தான் தவறு பண்ணிட்டோம். அப்புறம் இதில் என்னோட தான் வஸ்தி, உன்னோட தான் வஸ்தி அப்படின்னு வச்சுருக்கோம். ஆண்டவனால் நம்மளை இந்த மதத்தில், இந்த ஜாதியில், இந்த குலத்தில், இந்த குடும்பத்தில் பிறக்கணும்னு அவர் தீர்மானம் பண்ணி அனுப்புறதே, அதில் போய் குறை சொல்கிறதுக்கு நாம் யார்? ஆண்டவனுக்கு தெரியாத நமக்கு தெரிஞ்சிட போகிறது. இதைத்தான் பெரியவாளோட உபதேசம். அதனால் யார் எங்கே இருந்தாலும் சரி, எல்லோரும் ஒத்துமையாக இருக்கிறதுங்கிறது, அன்புங்கிறது மனசு தான் செய்யணுமே வழியே ஃபிசிக்கலாக செய்கிறதுனால இல்லை, அது இருக்கணும் அப்படின்னு. அதனால தான் அத்தனை பேரும் எல்லா மதத்திலும் அவர்கிட்ட தைரியமாக வந்தார். இவர்கிட்ட போனால் அவர் தன் வழிக்கு கன்வெர்ட் பண்ணிட மாட்டார்னு எல்லாருக்கும் தைரியமாக தெரியும். அதே மாதிரி கிறிஸ்தவரான
பால் பிரண்டன் எப்படி பெரியவாள்கிட்ட இருந்தார், அப்புறம் ரமண மகரிஷிகிட்ட போய் எப்படி பெரியவாவிட்ட அனுப்பி வச்சு அவர் எப்படி ஸ்பிரிச்சுவலி எப்படி முன்னுக்கு போனார். இன்றைக்கி பால் பிரண்டன் ஸ்கூலில் எத்தனை பேர் இருக்கா, அவரோட இன்ஸ்டியூஷனில் அமெரிக்கா முழுக்கலும் எப்படி இருக்கா, உலகம் முழுக்கலுங்கிறது பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். அத்தனை பேர் இன்றைக்கும் வருஷத்துக்கு ஒரு தரம் காஞ்சி மடத்துக்கு வந்து பெரியவரை தரிசனம் பண்ணி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னா, அப்போ அங்கே ஜாதியா மதமா ஒன்றும் இல்லாத அத்தனைக்கும் யூனிவர்சலாக இவர் இருக்கார். அப்படின்னா அதுக்கு காரணம் அன்பு அன்பு அன்பு. எல்லாத்தையும் நிஜமான அன்பை அவர் காமிச்சார், அந்த மனித நேயத்தை காமிச்சார். அதனால உலகம் அவரை அத்தனை பேரும் உறவாக கொண்டாடுறாப்புல இருக்கு. நிறைவா ஒரே ஒரு கேள்வி, தெய்வத்தின் குரல், அதை பற்றி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். அவசியம் அதை சொல்லணும். எங்கே நீங்கள் இந்த கேள்வி கேட்காத போயிடுவீங்கன்னு பயந்துருந்தேன், நீங்கள் கேட்கலைனாலும் சொல்லணும்னு. இன்றைக்கி பெரியவர் அப்படின்னா, இப்போ பெரியவர் அந்த உருவத்தை நம்மளால் இப்போ பார்க்க முடியாது, ஆனால் அந்த குரலை கேட்கலாம். எப்படி கேட்கலான்னு, தெய்வத்தின் குரலுங்கிற புஸ்தகம் மூலியமாக அப்படி பிரித்தோம்னா அது ஒரு பிரிண்ட் பண்ணின புஸ்தகத்தை படிக்கிறாப்புல இல்லை, நம்ம காதில் ஒலிக்கிறது அவர் பேசுகிறாப்புல. அதை எழுதினாரே ராகணபதின்னு, எப்பேற்பட்ட மகானாக இருக்கணும். அதில் ஆச்சரியம் என்னென்னா, ராகணபதிக்கு எப்படி பெரியவா அனுகிரகம் பண்ணினாங்கிறத பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்கும். தடுத்தாட்கொண்டு புராணம்னு அவரே எழுதியிருக்கார். வேடிக்கை என்னென்னா, ராகணபதிக்கு பெரியவற்றை துளி கூட மரியாதை கிடையாது, பக்தி கிடையாது. பெரியவர் மேலே ஒரு அவர்ஷனே உண்டு. ஏன்னா இது இன்னும் பழம்பெருச்சாலியாக இனிமேல் பழசெல்லாமே சொல்லிகிட்டு இருக்கு, இது இந்த காலத்துக்கு லாயக்கு இல்லை, இவர்கிட்ட போய் எல்லோரும் போய் விழுந்துட்டுருக்கா, எல்லோரும் இவெல்லாம் உருப்படாது போயிடுவா அப்படிங்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் தாட் அவருக்கு. ஆனால் குடும்பத்தில் அப்பாவோ அம்மாவோ மடத்தோட பெரியவாரோட அப்படி பக்தி. ஒரு தரம் கம்பல் பண்ணி இவரை ஓரிக்கைங்கிற இடத்துக்கு அழிச்சுன்னு போகிறார். போகிறதே இவருக்கு என்ன ஒரு அவர்ஷன் அப்படின்னா, அந்த காலத்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அப்படிலாம் இருக்கும். சட்டையை கேட்டணும் அப்படின்னாக்க இது அவருக்கு ரொம்ப வெக்கம், இதெல்லாம் ரொம்ப ஹெசிடேட் பண்ணிட்டு இருக்கார். ஆனால் இவர் போனத்துலேருந்து பெரியவா என்ன பண்ணான்னா, அந்த கூட்டத்தில் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, பார்வை முழுக்கலையும் இவர் மேலேயே இருக்குது. இவர் என்ன, அப்போ ஒரு டீனேஜ் பையன், இவருக்கு ரொம்ப எம்பராசிங்காக இருக்குது. சட்டையும் கட்டிட்டு நிற்கிறோம், இந்த ஆள் நம்மளையே முறைச்சுட்டு இருக்கார். இது ரொம்ப எம்பராசிங்காக தானே இருக்கும் நமக்கு. ரொம்ப இவர் பட்டு வெளியில் வந்தால் போகிறோன்னா அப்பா வேணால் அங்கேயே நின்றுட்டே இருக்கார் அப்படின்னு ரொம்ப அவருக்கு கஷ்டப்பட்டு வந்திருக்கார். வீட்டுக்கு போனால் ராத்திரி படுத்துருந்தா என்னமோ மனசில் குழம்புறது. எதுக்கு இந்த கிழவர் நம்மளையே பார்த்தார், எதுக்கு வச்ச கண்ணு வாங்காது போனத்துலேருந்து நம்ம திரும்பி வர வரைக்கும் நம்மளே முறைச்சிருந்துருக்கார். என்ன 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 ஏன் முறைச்சார் அப்படின்னு தோணிண்டு மறுநாள்லேருந்து என்ன ஆகிடுத்து இதுவே மனசில் திருப்பி திருப்பி ஓடிண்டு, இதை பார்த்தது ரொம்ப எம்பராசிங்காக இருக்குது, இது அநாகரிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சவருக்கு திருப்பி அது மாதிரி பார்ப்பறா நம்மளை அப்படின்னு வேறு தினசாக தோண ஆரம்பிச்சு, அப்புறம் வர ஆரம்பித்து இப்படி தான் தடுத்தாட்கொண்டார். ஒரு பார்வையினாலேயே ஒரு ஆளோட ஒப்பீனியன் முழுக்கலும் மாற்றி அவர் மனசை தலைகீழ திருப்பி போட்டு தங்கிட்ட வர வச்சுன்னு எதுக்காக வர வச்சார். அப்புறம் பின்னால் சொல்கிறார், இப்படி ஒரு கைங்கரியம் பண்ணணும். அவர் உபன்யாசம் பண்ணியது, அவர் பேசினதெல்லாம் காத்தோட காத்தா போயிடக்கூடாது, இனிமேல் ஜென்ரேஷனாக பிற்கால சந்ததிகளுக்கெல்லாம் இது பர்மனெண்ட்டாக கிடைக்கணும், அது ஒரு புஸ்தகமாக வரணுங்கிறதுக்காக அதுக்கு தன்னை செலக்ட் பண்ணியிருக்கேன்னு. அதாவது ஒரு ஞானிகள் மட்டும் ஒரு ஜீவனை பார்த்து ஒரு ஆளை பார்த்து குறி வச்சுட்டாருன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவள் மூலியமாக என்ன காரியம் சாதிச்சுக்கணுமோ சாதிச்சதை விட மாட்டார், அதுலேயும் தப்பிக்கவே முடியாது. ரமண மகரிஷி சொல்ற, அருணை என்ன நான் அருட்கண்ணில் பட்டேன், உன் அருள்வலை தப்புமோ அருணாச்சலம். அந்த உன்னோட அருள்வலையிலே அவனால் தப்பிக்க முடியுமா, என்ன உங்களில் பட்டுட்டா அப்படிங்கிற அது இங்கே நடந்தது. அப்படி இருக்கிற ராகணபதி அதை தெய்வத்தின் குரல்னு வச்சார். அவரே சொல்கிறார், இது எழுத்து தானே, இதுக்கு ஏன் குரல்னு வைக்கணும் அப்படின்னா, அவர் தெய்வத்தின் குரல்னு வச்சார். ஆனால் சொன்னவர் தன்னை தெய்வமாக சொன்னாரோ, நான் தான் அவதாரம் புருஷன், நான் தான் பேச வந்திருக்கேன்னு சொன்னாரா? இல்லை, நம்மளா ஒருத்தராகவே தான் பேசினார். அதுவே அவரை தெய்வமாக காமிச்சிது. அப்படி சொல்லி அந்த தெய்வத்தின் குரலில் இல்லாத இந்து மதம் அப்படின்னா, அவர் சாய்பாபாவுக்கும் பக்தி உண்டு, அவர் குடும்பத்தில் சாய்பாபாட்டியும் உண்டு, சத்ய சாய்பாபாட்டியும். இவர் 3 வால்யூம் 4 வால்யூம் எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த எழுத்து பணியெல்லாம் போகிறோம்ட்டு பிரசாந்தி நிலையத்தில் போய் அங்கே புட்டபர்த்தியில் செட்டில் ஆகிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இவர் போகிறார். அப்போ சத்ய சாய்பாபா சொன்னாராம்,
அவர் வந்து சங்கராச்சாரியா தெய்வத்தின் குரல்னு சொல்ல வராதுனால சங்கராச்சாரியா எழுதின்றிருக்கியா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். இவர் சொல்லியிருக்க சங்கராச்சாரியா என்ன பண்ணியிருக்க எழுதின்றிருக்கியா அப்படின்னு. எழுதினது போகிறோன்னு முடிச்சுட்டேன், இங்கே வந்து சில நீ பிறந்ததே இருக்கிறதே அதுக்காக தான் பிறந்திருக்க, அதனால் இங்கே உனக்கு இடம் இல்லை, நீ போய் திருப்பி எழுதுற, இன்னும் என்னென்ன இருக்கோ கண்டினியூ பண்ணுற அப்படின்ட்டு அப்போ சாய்பாபா சொன்னாராம். ஒன்று தெரிஞ்சுக்கோ, நீ ஏதோ புஸ்தகம் எழுதுறேன்னு மட்டும் நினைக்காத, இன்னுமே ஃப்யூச்சரில் பிற்காலத்தில் ஹிந்து சமுதாயத்துக்கு இந்து மதத்துக்கு என்ன பிரமாண நூல்னா தெய்வத்தின் குரல் தான் நிற்க போகிறது. ஏன்னா அதில் வேதமாக இருக்கட்டும், புராணமாக இருக்கட்டும், சாஸ்திரங்களாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், என்ன இல்லை அதில். ஸோ அத்தனையும் சேர்ந்து ஒரே இடத்துல ஒரு புஸ்தகத்தில் இருக்குன்னா தெய்வத்தின் குரல். அதனால் தெய்வத்தின் குரல் வீட்டுக்கு வீடு இருக்கணும். அந்த தெய்வத்தின் குரலை படிக்கிறதுக்காகவே எல்லோரும் தமிழ் கற்றுக்கணும். அதை எந்த லாங்குவேஜில் வேணால் மாற்றி விஷயத்தை வேணால் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அந்த அவர் சொன்ன அந்த பாஷையிலேயே அந்த தமிழ்லேயே அதை படிக்கிறதே அந்த தமிழோட ருச்சியும் அவர் எப்படிலாம் அந்த வார்த்தை விளையாட்டெல்லாம் விளையாடி இருக்கார் அப்படிங்கிறது அந்த தமிழை என்ஜாய் பண்ணலாம். அதுதான் சொல்லி அதுக்காகவே தமிழ் கற்றுக்கணும்னு. அப்படி உலகத்துக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க போகிறது இந்து மதம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா தெய்வத்தின் குரல் படித்தா போகும் அப்படின்னு அத்தனை பேருக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது தான் தெய்வத்தின் குரல். அதை பண்ணணும், உலகத்துக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தங்கிட்ட ஒரு நல்ல எண்ணம் இல்லைன்னா கூட, தன்னை பிடிக்கலைன்னா கூட அவரையும் தன்னோட பார்வையினாலேயே ஆட்கொண்டு இவர் பண்ண வச்சிருக்கார். அப்படின்னா இதை விட என்ன மிராக்கிள்ஸ் வேணும்? அவர் செய்த ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து மிராக்கிள் தான். நீங்கள் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கும்போது இன்னும் பெரியவர் பற்றி கேட்டுகிட்டே இருக்கலாமோ அப்படின்ற அளவுக்கு தோணுது. இது ஒரு சின்ன விஷயம்தான். இது இல்லாமல் இன்னும் அடுத்தடுத்த பாகங்களில் நிறைய பெரியவர் பற்றி நம்ம பேசுவோம். ரொம்ப நன்றி. வந்த பெரியவர்கள் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. வணக்கம். தேங்க்யூ.